ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சீக்கு கூட ஒரு ஒன் ஷாட்டர், ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை பேண்ட் மெம்பர், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய டேம் காமிக்கிறாங்க. நம்ம பிடிஎஸ் ரியலாக தான் இருப்பாங்க, ஓகேவா? இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. என்ன ஜிம்னா ரொம்ப அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு வந்து ஒரு மாதிரியாக இருக்கா என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம், ஒன்றும் இல்லை டே அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இல்லை எப்போவும் துருத்துருன்னு இருப்பியா, வீட்டுக்கு போய்ட்டு வந்து எனக்கு எதாவது வாங்கிட்டு வருவியே மோஷன் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு, இப்போ எதுவும் வாங்கிட்டு வரல சொல்கிறாங்க. மறந்துட்டேன் டே, சாரி, நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் திரும்புறாங்க. ஜவுங்கா, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்னோட டே அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே போயிட்டு நம்ம ஜேகப் ரூமில் போய் படுத்துடுறாங்க. அவர் தான் ரூம்மேட்டு. அவர் ஒரு மாதிரி அப்படி டேஸ்ட் வருது கண்ணில், எல்லா டேஸ்ட் வைப் பண்ணிவிட்டு அப்படி படுத்துக்கிறாரு. இப்போது நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிம்னா எப்படி இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, மேரேஜ் சடனாக ஆகிடுச்சு, அதனால் ஒன்றும் நினச்சிக்காத. கிராண்ட் ஃபாதர் பிளஸ்ன்னு சொல்லிட்டு மேரேஜ் நடந்திருக்கு. உனக்கு ஜவுங்க பிடிக்கும் தானப்பா, உங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. பேண்ட் மெம்பர்லாம் சொல்லிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா, யார்கிட்ட சொல்லலை சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா, இங்கே யாருக்காவது தெரிஞ்சா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா, அதனால தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் கம்பெனியில் ரூல்ஸ் வந்துட்டு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குமா, நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க, கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, நீங்கள் சொல்லலாம் பரவாயில்ல, இப்போதைக்கு தெரிய வேணாம், உங்கள் ஃபேன்ஸ்லாம் கூட ஹார்ட் ஆனால் ஆடுவாங்க, பரவாயில்ல, ஆனால் நீ ஜங்காவும் டைம் கிடைக்கிறப்போ ஒன்றா இருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரிம்மா அப்படி சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் வச்சிடவா சொல்கிறாங்க. சரிங்கம்மா சொல்கிறப்ப வச்சிடுறேங்க. ஜிமின் கண்ணில் அவ்வளோ டேஸ்ட் வருது. என்னை யாருக்கு சுத்தமாக பிடிக்காது, என்னை யார் அதிகமாக வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் என் கூட மேரேஜ் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் ஜங்க் சைடு பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ கோவம் வருது. கிராண்ட்மா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு போய் ஜிமின் கூட மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துட்டுருக்கு. இந்த மேரேஜ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பேண்ட் மெம்பருக்குன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும். ஏற்கனவே நான் ஜிம்மில் ஹேங்க நிறைய ஹார்ட் பண்ணிட்டேன், ஜிம்மில் ஹார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஏற்கனவே திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த விஷயம் வர தெரிஞ்சால் இன்னும் வர சொல்லுவாங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆமாண்டா, ஜிமினுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆயிருக்கு, ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான். அது வந்துட்டு வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ ஜிமின் பார்க்குறாரு. அவர் கையில் ஒரு ரிங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டாரு. அந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன தான் ஃபோர்ஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ரிங் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் அந்த ரிங் வந்து அப்படியே போட்டுக்கிறாரு எதுவும் சொல்லாமல். இப்போது நெக்ஸ்ட் தான்டா நம்ம ஜிம் எதிர்க்கிறாங்க. எல்லாரும் ப்ராக்டிஸ் ரூமுக்கு தான் வராங்க. ஜிம் பேட்டு டான்ஸ் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அவர் மைண்ட் வந்துட்டு இங்கே இல்லை. ஜெக பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. நீ ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான் ஹேங், ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நீ நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லையே சொல்கிறாங்க. இல்லை ஹேங் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஒரு மேனேஜர் கூப்பிட்றாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் போகிறாங்க. சார் என்ன சொல்கிறாங்க. வா மட்டும் கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு உட்காராங்க. ஜிமின் இங்கே பாரு, ஒரு ரூமை சொன்னதுக்கு உண்மையாக சொல்லி பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. பாரு, இன்னும் அது பப்ளிக் ஆகலை, நான் அதுக்குள்ளே இது பப்ளிஷ் ஆகிறதுக்கு மட்டும் நாங்கள் வாங்கிட்டோம், இது பாரு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இது எப்போதும் ஃபேக் ரூமர்ஸ் வருமே அது மாதிரியா, இல்லை ஏன்னா இப்போ நீனும் ஜங்கும் ஒன்றா தான் வீட்டுக்கு போனீங்க, ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்துருக்கு, இது உண்மையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காது. அது சார் சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. அங்கே பாரு, கம்பெனி ரூல்ஸ் வரை சார் ஃபஸ்ட்டாக சொல்கிறது கேளுங்க சொல்கிறாங்க. என்ன ஜிமின் அப்படி கேட்குறாங்க. இப்போ வேடிக்கிட்டே நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கும் ஜங்குக்கும் இந்த மேரேஜ் விருப்பம் இல்லை சார், ஃபேமிலியில் ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படியா உண்மையாக அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நான் கூட பயந்துட்டேன், ஏன்னா உங்களுக்கு இன்னும் கரியர் நிறைய இருக்குது, ஓகேவா, ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு விருப்பம்னா அப்புறம் எதுக்காக மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, அப்பா அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டோம், மற்றபடி நாங்கள் ஒன்றாலாம் இருக்க மாட்டோம் சார் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன் சொல்லிட்டு கேட்குற சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறாங்க. இது ஒரு 2 days போட்டு நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன், அதை சைன் பண்ணிடுங்க. ஏன்னா இது சப்போஸ் வந்து இந்த நியூஸ் வந்து அகைன் வந்து பப்ளிஷ் ஆனால் அந்த டைமில் ஒருவேளை எப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு தெரிய வந்தால் நீங்கள் வந்து டிவோர்ஸும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுவேன் சார் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அந்த வருஷம் கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே சார், நான் எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ இப்போ ஜங்க் கூட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிம் போயிடறாங்க. இப்போ ஒரு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் அவனுக்கு கவலைப்படாத, கண்டிப்பாக நம்மளுக்கு பேங்க் வீடியோ டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம டிவோர்ஸ் ஆகிட்டா நீ ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப உட்காந்துக்கிறாரு. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் ரூமில் போய் உட்காந்துறாரு. ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இப்போது நம்ம ஜேகப் தான் ப்ராக்டிஸில் முடிச்சுட்டு வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. என்ன ஏன் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் ஹேங் சொல்கிறாங்க. எது கூப்பிட்டாரு மேனேஜர் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஊருக்கு போய்ட்டு வந்தேனே, அதான் அவள் சேஃப்டியாக போய்ட்டு வந்தேன், ஸோ அதை பற்றி கேட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஒரு 1 வீக்குக்கு சார் 1 வீக்குக்கு சொல்கிறாங்க. நான் வெளில போக சொல்கிறாங்க. வெளில போவோம் ஏன் டாக்டர் கேட்குறாங்க. இல்லை ஹேங் நான் ப்ராக்டிஸ் மட்டும் முடிச்சுட்டு இங்கே ஸ்டே பண்ண மாட்டேன், நான் டைம் ஹேங் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. டைமின் வீட்டுக்காக சொல்கிறாங்க. ஆமாம், டைமின் வந்து எங்கள் வீட்டு எடுத்து தானே ஸ்டே பண்ணியிருக்காரு, டைமின் காயில் அங்கே தான் இருக்காங்க, நான் அங்கே போக சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமின் ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான் ஹேங், எனக்கு டைமின் கூட ஸ்டே பண்ண போல இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. பட் நம்ம ஜெகப் புரியுது சார், ஏதோ ஃபீல் பண்ணுறான் போல, ஏன்னா இப்போ கொஞ்சம் டேஸாக வந்துட்டு நீ அவன் ஜங்க் விட்டு தள்ளி இருக்கான், நம்ம எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணதாலும் தள்ளி இருக்கான், அந்த ரீசனால கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்குது போல சொல்லிட்டு சரி போடா நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு
அப்படியே அந்த பக்கம் போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம நைட் டின்னர் இருக்காண்டா எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. எங்கடா எல்லாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ 6 பேர் மட்டும் இருக்காங்க. நம்ம சின்ன பார்க்குறாரு எங்கே ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெகோ பார்க்குறாங்க. அவன் இங்கே இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் டேபிள் வீட்டுக்கு போயிருக்க சொல்கிறாங்க. டேபிள் வீட்டுக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் கேட்டான் அந்த மாதிரி நான் போகிறோம் ஹியாங் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணணும்னு சொல்லலாம். அதுக்காக சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஏன்னு தெரியல அவளுக்கும் வருது. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அப்படியே சாப்பிட்ருக்காங்க. இப்போ அங்கே பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன ஹியாங் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. இப்போ நீ ஹாப்பி தானே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஹியாங் என்ன பேசுறீங்க ஜிமினோட என்ன டிஸ்டர்ப் பண்ணா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இல்லைடா அதில் சொல்கிறாங்க. விஷயம் பார்க்குறாங்க. அவன் எப்போவும் டிஸ்டர்ப் பண்ணதில்லை. அவன் ஜஸ்ட் கேரிங்காக இருப்பான், கைண்ட்லியாக இருப்பான். வேணா அப்போ கிழிஞ்சு பண்ணுவான். அது ஒன்றும் தப்பு இல்லை ஓகேவா. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல நார்மல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹியாங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை ஓகேவா. அது நானும் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜம்ப் தவிட்டுறாங்க. எதிர்க்கிறாரு ஏன்டா சொல்கிறாங்க. எனக்கு சாப்பிட்றாங்க ரேஞ்ச் போயிடாரு. ரேஞ்ச் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்துட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு பர்சன் எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஓ ஜங்குக் நீயா ஜிமின் தூங்கிட்டாண்டா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் ஜிமின் தூங்கிட்டான். வந்து டயர்டாக இருக்குன்னு சொன்னான். சரி 2 தூங்கிட்டான்னு சொல்கிறாங்க. எப்போ தெரியுமா சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. சரி எந்திரிச்சு நான் ஃபோன் பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாரு. இப்போ அவர் பார்க்குறாரு என்னடா இவனுக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது. அவனை கால் பண்ணுறான். அவன் தான் ஜிமின் அதிகமாக ஹர்ட் பண்ணுவான் சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா யாரா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அங்கே இருக்குது காய் சங்கு நம்ம டேமின் 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க 3 பேர் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் தனித்தனி பேண்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பார்க்குறாங்க இல்லை இந்த ஜங்கு தான் ஜிமினை பிடிக்காதே. ஜிமினே அதிகமாக ஹார்ட் ஆகுது அவனால தானே. இப்போ அவன் வந்து ஃபோன் பண்ணுறான். என்ன பண்ணுறான் ஜிமின் கேட்குறான்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி விட்டு அப்படி சொல்லிட்டு இவங்களாம் வந்துட்டு விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. குட் மார்னிங் சங்கும் ஹேங் சொல்கிறாங்க. குட் மார்னிங்டா அப்படி சொல்லிட்டு ஆமாம் உனக்கு ஜங்கு கால் பண்ணியிருந்தாண்டா இது நைட்டு சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் அது காய்கிட்ட வந்துட்டு அது டேபிள் தான் பேசினாம்னா காலைல ஃபோன் பண்ணால் சொல்லலாம் அப்படி சொல்லலாம். நம்ம எந்த ஃபோன் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நான் ஃபோன் பண்ணாலே ஒரு கோவம் தான் வரும். எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பான் தெரிய சொல்கிறேன். ஜிமினும் திருப்பி கூப்பிடவே இல்லை விட்டுறாரு. இல்லை ஹேங் பரவாயில்ல சொல்கிறாங்க. சரி ஓகே இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஹேங் ப்ராக்டிஸ் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் வெளில போகலாமா போகலாம் சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வெளில போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெளில போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஜிமின் இவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகாமல் இருப்பார். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இதனாலே ஜேக போட்டுட்டு அவங்க கூட இருக்கட்டும் அவங்க கூட இருந்தால் தான் ஹார்ட் ஆகாமல் இருக்கா சொல்லி விட்டுறாரு. இந்த பக்கம் இவங்க நல்லா வெளில போகுது. அது எல்லாத்தையும் நம்ம டேமில் என்ன பண்ணுறாரு. டேமில் சங்கம்லாம் வந்துட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அம்ஜோட நம்ம சின்ன பார்க்குறாங்க. என்ன ஜிமின் வெளில போயிருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க பரவாயில்ல அவனுக்கும் ஒரு ஃப்ரெண்டு கேங் இருக்குது நல்லா இருக்குல்ல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் அவங்க அந்த கேங்கில் யங்கஸ்ட் பையன். ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களா நம்மள மாதிரியே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஜம்ப் இப்போ தான் வராரு. அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. இப்போ தான் வராரு. என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒன்றுடா ஜிமின் விட போயிருக்கா அதை மட்டும் பேசிட்டுன்னு சொல்கிறாங்க. விட போயிருந்தாங்க எங்கே சொல்லி கேட்குறாங்க. அது எதுக்கு உனக்கு அதை விட சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜமுக்கு விடுக்கும் ஒரு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அவருக்கு அந்த டேமோட இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்து அதில் எல்லாமே இந்த மாதிரி போஸ்ட்டாக வந்துருக்கு. அதில் நம்ம ஜிமினை தூக்குற மாதிரிலாம் சில ஃபோட்டோலாம் இருக்குது. அது பார்க்குற ஜமுக்கு கோபம் வருது. ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே வந்து ரூம் போயிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ஜிமின் ஃபோனுக்கு எடுக்கவே இல்லை. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. உனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்காரு. சொல்லிட்டு டேஸ் போயிட்டே இருக்குது. 1 வீக் ஆஃப்டர் நம்ம லீவ் முடிஞ்சிச்சு. நம்ம ஜிமின் தான் ஓகே ஹேங் நான் கிளம்புறேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீ ஹாப்பியாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சொல்கிறாங்க. சரி ஓகே ஹாப்பியாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிமின் வந்து வராங்க. இப்போ நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இங்கே டேம் போகிறாங்க. இங்கே டேமில் எல்லாருமே வந்துட்டு சின்ன ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் ஹேங் நான் வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேரக்டாக போய் டீச்சர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களை மிஸ் பண்ண ஹேங் சொல்கிறாங்க. மிஸ் பண்ணியா சொல்கிறாங்க. ஏன்னா என்ன மிஸ் பண்ணலையா சொல்லிட்டு சுகா கேட்குறோம். நீ தான் மிஸ் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் போய் ஹக் பண்ணுறாரு. பட் எல்லாரும் ஜங்க் தவிர நம்ம தலைவர் ஹக் பண்ணிடுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. எதுவும் சொல்லாமல் அமைதியாக வந்துட்டு ஜிமின் பார்த்து மாறிச்சு பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் என்ன பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அவன்ட்டு பேசணும் கொஞ்சம் வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எதுக்கு ஜங்குக்கு எதுவும் தான் பேச சொல்கிறாங்க. ஏன் எங்கிட்ட தான் பேசுறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்காக சொல்கிறாங்க. அவன்கிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. சரி ஜிமினும் பார்க்குறாங்க. அங்கே நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. பாரு அவன் ஒன்றை விட வயசு 2 வருஷம் பெரியவன் ஓகேவா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு. அப்புறம் எதுக்காக இந்த அளவுக்கு நீ அவன்கிட்ட வந்து ரொம்ப ரூடாக பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்ன பேசணும் இங்கே பேசு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே எதனா ஒன்று ஏதோ தான் இங்கே பேசுது. கடைசி அங்கே போயிட்டு அவன் தான் ஒரு மாதிரி பேசினான். அவன் தான் ஒரு மாதிரி வரான். எனக்கு அது பிடிக்கல சொல்லிட்டு அவன் வந்து ஹர்ட் பண்ணது ஓகேவா. ஏதோ வந்து எங்கள் உங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் தான் அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வரக்கூடாது சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் வரல. இப்போ எதுக்காக நீ அவன்கிட்ட கூப்பிட்ற சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு ஜங்கு பார்க்குறாங்க. ஹேங் என்னோட பர்சனல் சொல்கிறாங்க. உனக்கு அவனுக்கு என்ன பர்சனல் நம்ம எல்லாரும் பேண்ட் மெம்பர் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி போகும் போகிறது. ஜங்கு அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல முடியும்னு இருக்காரு. இப்போ ஜங்கு ஹேங் நாங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ மேனேஜர் சொல்கிறாங்க. நம்பிச்சு அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தானே. இல்லை சார் ஒன்றும் ஜஸ்ட்டு சும்மா பேசிக்கிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே நீங்கள் எல்லோரும் ஒரு கான்சர்ட் போகணும் ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு கான்சர்ட் இங்கே நடக்க வேண்டியது அது இங்கே நடக்க முடியாமல் போகுது. அதனால் வந்துட்டு அங்கே வேற ஒரு பிளேஸில் நடக்க போகுது. கொஞ்சம் ரெடியாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு நீங்கள் இப்போ பேக்கேஜ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் ஓகே வா சொல்கிறாங்க. மேனேஜர் கேட்குறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. சார் ஓகே நீ போய்ட்டு ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் கூட ஜிமின் பேச முடியல. டேரக்டாக ஜிமின் போட்டு பேக் பண்ணுறாங்க.
ஜெயவை பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஹியாங் சொல்கிறாங்க, என்னாச்சு உனக்கும் ஜவுக்கு அகையிலேருந்து பிரச்சனை ஏன் சொல்கிறாங்க. இல்லை ஹியாங் சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு எதுக்கு அவங்க ரூடாக பேசலாம் சொல்கிறாங்க. தெரியல ஹியாங் சொல்கிறாங்க. சரி விட்டு இதுக்கு மேலே ஒன்றை எதனா பேச நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் விட்டுறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜிமின் ஜங்க் கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுவார், ரொம்ப பாசமாக இருப்பார், ரொம்ப கிட்ட போவார். ஆனால் ஜங்க் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் மெம்பர்ஸில் ஒரு டைம் கத்தி சொல்லியிருப்பாரு, எனக்கு அவர் பக்கத்தில் வரது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல அவங்க எல்லாரும் ஜங்க் ஜிமின் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருப்பாங்க. ஏன்னா ஜிமிட்ட சாஃப்டாக பேசினா புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு கேரிங் காட்டுற, அவன் ஒன்று வெறுக்கிறான், நம்ம தள்ளி விடுறேன், அப்படி எதுக்காக நான் உங்ககிட்ட வரேன் சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருப்பாங்க. அந்த டே தான் ஜிமினுக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். ஆனால் இவங்க எல்லாரும் ஜிமினுக்காக தான் ஜிமின் நல்லா இருக்கும் தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமினுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து ஜிமினுக்கு ஜங்க் பக்கத்தில் கொஞ்சம் கோவமாக இருந்திருப்பாரு. அவர் கோவம் ஒரு 2 வீக்ஸ் தான் பேசாமல் இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள தான் அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டாக அவங்க ஊரில் மேரேஜ் நடந்திருக்கும். இன்னொரு பேண்ட் வருஷத்துக்கு தெரியல. இப்போ நம்ம ஜங்க் போய் பேக் பண்ணுறாங்க, அதே ரூம் தானே போய் பேக் பண்ணுறாங்க. ஜங்க் ஆச்சுட்டாங்க, என்ன டே சொல்கிறாங்க, என்ன ஜங்கா ஒரு பிரச்சனை, இப்போ தான் ஜிமின் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை ஜங்கா அப்புறம் எதுக்காக நீ வந்துட்டு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. பாரு ஜங்காட்டி நான் உங்ககிட்ட கேட்கல சொல்கிறாங்க, நான் இதை பற்றி நீ பேச சொல்கிறாங்க. பாரு ஜிமின் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிவிட்டு அதை தாண்டி இது பேண்ட் மெம்பர், ஒரு பேண்ட் மெம்பராக நான் கேட்குறேன், எதுக்காக நீ ஜிம்னை திட்டிகிட்டே இருக்க, ஜிம்கிட்ட என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. பார்ட்டி அது உங்களுக்கு தேவையில்லாத என்னோட பர்சனல் சொல்கிறாங்க. எனக்கு புரியல உனக்கு என்ன பர்சனல் இருக்குது ஜிம்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜவுக்கு ரொம்ப கோவம் வருது, எதுவும் சொல்லாமா உங்கள் பாருட்டே அமைதியாக சொல்கிறாங்க. சரிட்டு டேபிள் சார் விட்டுறாரு. இப்போ ஃபைனலாக எல்லாருமே பேக்கேஜ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் ஃப்ளைட்டில் உட்காருங்க. நம்ம ஜேகோ பக்கத்து ஜிமின் பக்கத்து ஜவுக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஜவுக்கு ஜிம்மில் தான் பார்த்துருக்காங்க. ஜிம்மின் எதுவும் சொல்லாமா அப்படி நம்ம ஜேகோ படும்போது சாஞ்சிக்கிறாங்க. ஜேகோ அப்படியே பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஜிம்மின் அவர் மேலே ஹேண்ட் வந்து வச்சுக்கிட்டு அப்படி தட்டி கொடுக்குறாரு. அவர் அழகாக தூக்குறாரு ஃப்ளைட்டில். ஃபைனலாக இவங்க வேறு ஒரு பிளேஸும் போயிடுறாங்க. எங்கன்னா யூஎஸ்ஏ ஓகேவா போயிட்டு அவங்க ஃபைனலில் அங்கே தான் கான்ஸ்ட் போயிட்டு இருக்கு. ஜிம்மின் ஆன் ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஜிம்மின் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம பிடிக்கலன்னு ஒரு பர்சன் சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போகக்கூடாது, அவங்களுக்கு தள்ளிக்கு தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தள்ளி போகிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்து அதிகமாக வந்துட்டு எப்படின்னா இந்த கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்க தான் ஜிம்மின் கூட அதிகமாக இருந்திருப்பாங்க. இந்த இது கூட பண்ணியிருப்பாங்க இல்லையா டான்ஸ் ஸ்டெப் கூட மறக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஸ்டெப் வந்துருக்கு. அதாவது நம்ம ஜம்ப் வந்து மறந்து போயிடுற ஸ்டெப்பை. ஆனால் ஜம்ப் இருக்க ஸ்டேஜில் நார்மலாக சிரிச்சு தான் இருக்காரு. அவருக்கு ஜிம்மின் மேலே கோவம் இருந்தாலும் அவர் நார்மலாக தான் இருக்காரு. நம்ம சுகா மட்டும் தான் இருக்காங்க. எல்லாரும் யூன் மீன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்குற ஜம்முக்கு அவ்வளோ கோவம் வருது, எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே இருக்காரு. ஒரு வாசனை இப்போ அங்கே ஜிம்மின் மேரமி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஜம்முல திரும்பி முறைச்சி பார்க்குறாரு. ஆனால் ஜிம்மின் இந்த பக்கம் எதுவுமே கண்டுக்கிறதுல அவர் பாட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜேகப்பு நம்ம சுகா அவங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்பின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விளையாடுறாரு. அவர் அதிகமாக போகாது யாருன்னா ஜின்னுட்டே ஜங்க் இவங்க 3 பேர் பக்கத்து போக மாட்டாரு, மற்ற 3 பேருக்கும் நல்லா போகிறாரு. இப்படி தான் பேசுகிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக கான்சர்ட் 1 வீக் போகுது. 1 வீக் முடிச்சுட்டு எல்லாரும் ரிட்டர்ன் வராங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க உன்ட்ட நான் பேசணும், டேமுக்கு போனது ரூமுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் எல்லாரும் வீட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க ஜங்க் ரூமுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க டே கொஞ்சம் வெளில போகணும்டா, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, என் கூட வரியா சொல்லி கேட்குறாங்க. அப்படியே ஹேங் கிட்ட ஜிம் நான் சுகா கூப்பிட்டது எதுவும் சார் ஓகே ஹேங் வரேன்னு சொல்லி 2 பேரும் வெளில போயிட்டாங்க. இப்போ ஜங்க்டா பார்க்குறாங்க எங்கே இன்னும் காணும் சொல்லிட்டு வராரு. டேரெக்டாக அவர் ரூம்க்கே வராது பார்த்தாங்க. ஜேகப் தான் ட்ரெஸ்ஸில் மடிச்சுட்டு இருக்காரு. ஹேங் சொல்கிறாங்க என்ன ஜங்கா வா சொல்லி கூப்பிட்றாங்க. எங்கே ஜிம்மின் அப்படி கேட்குறாங்க. ஓ ஜிம்மின் எங்கே வெளில போனாடா காணும் சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்க் சரி ஓகே சொல்லி வெளில வராரு. இப்போ ஜங்க் தேடி பார்க்குறது எங்கே காணும். இப்போ டேரெக்டாக நம்பிச்சுட்டு வராங்க. நம்பிச்சுட்டு ஹேங் சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க எங்கே ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிமினா ஐ திங்க் ஜிமின் இவங்க கூட வெளில போயிருப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு எங்கே போய் எதுக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. தெரியலடா அவங்க 2 பேர் வெளில போயிருக்காங்க சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போயிடாரு. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ கோவம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண அமைதியாக இருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் இந்த யூங்கி பார்த்தா வெளில போய்ட்டு கொஞ்சம் கிளாஸ் திங்ஸ் வாங்கிட்டு 2 பேர் நம்ம இவங்க சொல்லி பேர் 2 பேர் ட்ரிங்க் பண்ணாமல் சொல்லிட்டாங்க. ஏன் இங்கே ட்ரிங்க் பண்ணலாம் நம்ம விட்டு டேமில் போய் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. சரி 2 பேரும் அந்த டின் பியர் தாண்டா 2 பேரும் வாங்கிட்டு வந்துட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ரூம் கூட்டிட்டு போயிடாரு. நம்ம சுகர் ரூமில் தான் ஜிமினும் நம்ம யூங்கியும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ பார்க்குறாரு இப்போ நான் ஹாப்பியாக இருக்கடா சொல்லி கேட்குறாங்க. ஏங்க இப்போ ஹாப்பியாக இருக்கிறாங்க போய் சொல்ல ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் அழுவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம யூங்கி தான் அப்படியே ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பாரு நீ ஹாப்பியாக இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு தள்ளிடு அதான் ஓகேவா உனக்கு புரியுதா, அவனுக்கு தள்ளிடு உனக்கு கொஞ்சம் டேஸில் உனக்கே உனக்கு புரியும். உன்னை லவ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, நீ எதுக்கு உங்களை லவ் பண்ணாதவங்கள உனக்கு கேர் பண்ணாதவங்க புரிய கிட்ட போகிற சொல்கிறாங்க. இப்போ தான் தள்ளி போயிட்டு என்ன சொல்கிறாங்க. பாரு நாங்கள் எல்லாரும் உன்ட்ட ஹார்ஷாக பேசுனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நீ ஹார்ட் ஆகிறதுனால தான். நீ ஹார்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் உன்ட்ட அப்படி பேசணும். நீ ஜங்கோட தள்ளிடுன்னு சொல்லி மற்றபடி ஓமேலே எங்களுக்கு வந்து கோவம் கிடையாது ஓகேவா. உன மாதிரி ஒரு ஏஞ்சலோட லவ்வாக புரிஞ்சுக்காதவங்க வந்து நல்லக்கு பேசணும் இருப்பாங்க ஓகேவா. நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. இவங்க சொல்ல ஜிமின் அப்படியே அழுதுட்டே ஜிம்மி பக்கத்தில் படுத்துறாங்க. இப்போ இவங்க அப்படியே பக்கத்தில் படிக்க வச்சுட்டு அப்படியே பேங்கில் கவர் பண்ணுறாங்க. இப்போ ஜெய பார்க்குறாங்க எங்கடா போனான் ஜிமின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு வர்றாரு. இப்போ நம்ம யூங்கி ரூம் தான் வராரு. யூங்கி எப்படி சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க எங்கள் ஜிம்மின் சொல்கிறாங்க தூங்கிட்டானா ஆமாட்டா தூங்கிட்டா சொல்கிறாங்க. சரி தூக்கிட்டு போடுவா இல்லை வேண்டாம் அவன் தூங்கிட்டோம் அவன் மார்னிங் வந்துட்டு வருவான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பார்த்துக்க அவன் இப்போ ஓகேவா சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹார்ட் ஆயிருக்கான் ஆனால் இப்போ கொஞ்சம் ஓகே கொஞ்சம் வெளில வந்துருவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜம்ப் வந்துட்டு நம்ம ஜிம்மில் பார்த்து ஜிம்மில் வந்து யூங்கி நின்று முறைச்சதெல்லாம் பார்க்க அதை யாரோ ஷார்ட் வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி போட்டுறாங்க. இப்போல்லாம் பார்க்குறாங்க. இப்போ மேனேஜர் கூப்பிட்றாங்க ஜம்ப் கப்பிச்சு கூப்பிட்றாங்க. சார் என்ன சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எதுக்காக அந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணா சொல்லி கேட்குறாங்க.
ஒன்றும் சொல்ல நார்மலாக தான் அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம் வந்து தள்ளி இருக்கான் ஓகேவா, அவன் அது உனக்கும் பெட்டர் அவனுக்கும் பெட்டர் ஓகே, நீ வந்து உன்னோட இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, நீ ஜிம்மில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ கோவம் வருது. அவர் வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜிம் எல்லாரும் எப்பவும் கூட ப்ராக்டிஸ் வராங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க, ஜிம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் ரன் பண்ணி பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னதான் நினச்சிருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை நேற்று நைட்டு என்ன எங்கே போய் என்ன சொல்லி கேட்குறாங்க. இவங்க ஹேங்கை விட போய் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹேங் கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுச்சு அதான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஏன் சார் நான் உன்ட்ட ஃபோன் பண்ணேன், ஒரு 1 வீக் முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன், நீ டைம் வீட்டில் இருந்தப்போ அப்படியே ரிப்ளை பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஓ எனக்கு அந்தளவுக்கு சாருக்கு வந்து ஆட்டிடியூட் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு என்ன ஜம்முக்கு ஆட்டிடியூட் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ வேணும் தானே பண்ணுற ஒவ்வொன்றும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க, என்னை ஹர்ட் பண்ணி பார்க்கணும், என்னை வெறுப்பதி பார்க்கணும், இப்போ நான் ஜெலஸ் ஆகிற எல்லாரும் பார்க்கணும் அப்படி தான் என்ன சொல்கிறாங்க. மேனேஜர் திட்டணும், வேறு யாரும் என்ன திட்டணும் சொல்லி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. மேனேஜர் திட்டினாரா, ஏன் ஜம்க்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. பாரு சும்மா பாசம் நடிக்காத சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு எதுக்கு பேச சொல்கிறாங்க. பாரு நீ நல்லா நடிக்கிறேன்னு தெரியுது ஜிம் ஓகேவா, இதுக்கு மேலே நடிக்காத ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஜிம்முக்கு புரியவே இல்லை எதுக்காக ஜம்ப் பண்ணி பேசுகிறான்னு என்ன பண்ண சொல்லிட்டு ஜிம் இப்போ அந்த ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அவர் அந்த ஹெட் கமெண்ட்ஸ்லாம் வரதுனால பார்க்கவே மாட்டார், எதையும் மெய்ப்படுத்தி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஜிம் வந்து ஜெலஸ் ஆகுறாங்க, ஜம்க்கு வந்து ஜிம்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லிட்டு சில பேர் ஜிம்னு திட்டிருக்காங்க, சில பேர் ஜம்க்கு திட்டிருக்காங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு கஷ்டமாக நான் எதுவும் வேறு ஒன்றும் பண்ணல, உனக்கு நான் உன்னோட தள்ளி தானே பிடிக்கும் ஜங்குக்கு அப்படி ஜிம் தான் ஒரு மாதிரி அழுறாங்க. இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக பேச வந்துருக்கீங்க ஜிம்முக்கு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தானே நம்ம ஜிம்முக்கு கொஞ்சம் அங்கே வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஃபேமிலி டின்னர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்புறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா போன டைம் ஒன்றா தான் போறீங்க, இந்த டைம் ஒன்றா போறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா வர சொன்னாங்க சொல்கிறாங்க. ஏன் பூசானில் எதனா ஃபங்க்ஷன் ஆக சொல்கிறாங்க. இல்லை எங்கள் பூசாலாச்சும் ஒரு சின்ன ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வருவோம், அது வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக கொண்டாடுவோம், அது அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சரி போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மும் லீவ் வாங்கிறாங்க, ஜம்ப் பண்ணி வாங்குறாங்க. இப்போ சார் பார்க்குறாங்க, அதாவது நம்ம வீட்டுக்கு பாரு அது பார்க்குறாரு. ஜிம்மின் ஜம்ப் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு தனித்தனியாக போங்க சொல்கிறாங்க. என்னதுக்காமா நீ வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் போ, நீ ஒரு 2 hours ஆஃப்டர் இன்னொரு ஃப்ளைட் இருக்குல்ல அதில் போக சொல்கிறாங்க. சரி ஜிம் ஓகே சார் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஏன் சார் சொல்லி கேட்குறாங்க. பாரு சொல்கிறது கேள்வி ஜம்ப் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஜம்ப் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் அவுட் போகிறாரு, செகண்ட் ஃப்ளைட்டில் ஜிம் போகிறாங்க. 2 பேர் தனித்தனியாக போகிற வீடும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்ச நாள் ஜங்கோட ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறின மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறது. ஆமாம் எனக்கு தெரியல, இப்போ லாஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிம்மில் ஒரு ஜங்க் ஒரு மாதிரி இருக்கான், ஜிம்மில் ஒரு ஹார்ஷாகவும் நடந்துக்கிறான். சேம் டைம் ஜிம்மில் யார்ட்ட பேசலாம் பிடிக்க மாட்டேங்குது, முறைக்கிறான், ஒரு மாதிரி கோவப்படுறான் சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறதுக்கு. ஆமாம் அங்கே பாருங்கள் வீடியோ பாருங்கள், நானும் ஸ்டார்டிங்கில் பார்க்கல, நான் ஸ்டேஜில் நோட் பண்ணேன். சரி ஏதோ நார்மலாக கோவமாக இருக்கான்னு நினச்சிட்டேன், அதுக்கப்புறம் பாருங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையாக அப்படி தான் இருக்கான்னு தோணுது சொல்கிறாங்க. எங்கள் எல்லாரோடையும் உனக்கு தான் டே நல்லா தெரியும் ஜங்கை பற்றி, நீ என்ன நினைக்கிற சொல்கிறாங்க. இல்லை அவன் ட்ரூவாக ஜிம்மில் வந்து ஹர்ட் பண்ணல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் கொஞ்சம் ஷைனஸ் இருக்குது, மற்றபடி சொல்கிறாங்க. மற்றபடி அவன் பக்கத்தில் வரனால இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் ஜிக்கு சொன்னாங்களா, அது கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு, அதனால கொஞ்சம் ஹர்ட் பண்ணி நடந்தான். ஆனால் இப்போ தெரியல, அவன் கொஞ்சம் நாள் கோவப்படுறான் சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் கொஞ்சம் நாள் கோவப்படுறான், அது ஏன்னு எனக்கு தெரியல சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியல, எங்கள் சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஒரு வேளை டேக் அப்னு சொன்னால் ஹாப்பி ஆகிடணும் சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாரு. இல்லை நாங்கள் அப்படி கிடையாது, உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் வந்துட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ஆனால் வந்துட்டு இவங்க ஃபேன்ஸ் அப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஷிப் பண்ணி பார்க்குறது அவங்களோட ஓன் ஹாப்பினஸ், அதை வந்து வேணாம்னு சொல்லலை. ஆனால் ஜங்க் போய் இந்த மாதிரி கோவப்படுறான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல, அவன் மனசு எனக்கு தெரியவில்லை ஹேங் சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. சரி ஓகேடா அவனே கொஞ்சம் டேஸ் பண்ணால் சொல்லுவான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஜிம்மி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான், அவனோட தள்ளி இருக்கான், நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு எல்லாம் விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தண்டா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏர்போர்ட்லேயே பூசான் ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணிருக்காரு. நம்ம ஜிம்மின் வேறு 2 hours அவர் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பாரு. இப்போ 2 hours ஆஃப்டர் நம்ம ஜங்க் தான் எல்லாம் மாஸ்க்கில் வெயிட் பண்ணியிருக்காரு. நம்ம ஜிம்மோட ஃப்ளைட் வந்துருச்சு, அந்த ஜங்க் வந்து கார் செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க, ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க. ஜிம் தம்பி பண்ணுறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க, பாப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போனால் அந்த காரில் ஜங்க் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, எதுவும் சொல்லலாம், அவர் போய் காரில் உட்காராரு. ஜங்க் ஒரு வார்த்தை கூட பேசல, ஜிம் ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே கார் வீட்டுக்கு போகுது. இங்கே வீட்டுக்கு போகிற ஜிம்மில் அப்பா அம்மா ஜங்கோட அப்பா எல்லாம் ஒன்றா இருக்காங்க, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க பாஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜங்க் வீட்டுக்கு தான் போகிறாங்க. போய்ட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஏன்ப்பா சொல்கிறாங்க, எதுக்குமா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க இங்கே பாருப்பா, இது நமக்கு இது வந்து அது எப்படின்னா ஒரு சாமி கும்பிட்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் தான். அதுக்காக தான் சொல்கிறாங்க. அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு இது இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு ஜிம் அது ஒரு 3 டே மாதிரி ஓகேவா, அதனால தான் ஜிம்மில் போகிறாங்க. நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் போகிறாங்கன்னா அவர் ரூமுக்கு போகிறாரு. நம்ம ஜங்குக்கும் ஜிம்மிலுக்கும் ஒரே ரூம் தான். இப்போ அவர் அந்த ரூமில் தான் போய் இருந்து அவங்க ஜிம்முக்கு போயிட்டு அவர் லக்கேஜ்லாம் வைக்கிறாரு. வச்சுட்டு இப்போ அவர் பார்க்குறாரு
ஃபோன் வருது. ஜிம் போட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேச போக நம்ம ஜிம்மோட மேலே அப்படியே வந்துட்டு ஒரு ஹேண்ட் வருது. ஜிம் டக்குன்னு பார்க்குறாங்க. ஜங்க் தான் அவ்வளோ கோவத்தில் பார்த்துருக்காரு. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிம்மு கட்டு புஷ் பண்ணுறாங்க. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மேலே இருக்குது. என்னாச்சு ஜங்குக்கு எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படி ஜிம்மை தான் அவ்வளோ முறைக்கிறாரு. அப்படி வந்து கண்ணாடி விட்டு எரிச்சிடாரு போல. இல்லை உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா, உன் இஷ்டத்தை தான் இருப்பியா சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் ஜங்குக்கு, நான் பாட்டு தான் இருக்க சொல்கிறாங்க. அது எப்படி யூன் மீனா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் என்ன பேசுறது புரியல. ஜங்குக்கு சொல்கிறாங்க. நீங்கள் பாரு ஜங்குக்கா, நீ தானே சொல்கிறேன் இந்த மேரேஜில் ஒன்றுமே இல்லை, உனக்கு எனக்கும் நடந்து சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு எனக்கு நடந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான், அதுக்கு என்ன கோப்பம் சொல்கிறாங்க. ஜிம் ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மோட ஹேண்டை பார்க்குறாங்க. அந்த ஹேண்டில் அந்த ரிங்கை காணும். ரிங் எங்கே சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ரிங் எங்கன்னு கேட்டால் சொல்கிறாங்க. அது ஐ திங்க் தாமலாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் தான் வருது. ஜங்க் எதுவுமே சொல்லாமா ஜிம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜிம்னு பார்க்குறாங்க. ஒரு கண்ணு டேஸே வருது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜங்குக்கு நடந்துக்கிறா சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ரிங்கை கட்டிருப்போம், யார் கட்டுறது சொன்னது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜங்குக்கு மீனிங்கே இல்லாத ஒரு விஷயம் எதுக்கு நம்ம கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ நான் உனக்கு மீனிங் லெஸ்ஸாக சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு இதெல்லாம் நீ தானே ஸ்டார்ட் பண்ண, உனக்கு நம்ம பக்கத்தில் இருந்தாலும் பிடிக்காது ஜங்குக்கு, நான் உங்கள்கிட்ட தலைவன் உன்னோட தலையில் தானே பிடிக்கும். இப்போ எதுக்காக ஜங்குக்கு நீ வந்து இப்படி நடிச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் நடிக்கிறேன் நீ நடிக்கிறியா சொல்ல ஜிம்முக்கு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்மு கூட என்ன ஜங்கு பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஜிம்மில் அப்படியே அழறாங்க. அங்கே பாரு அழகு அப்படியே நடிக்காத ஓகேவா. என் ஸ்டார்டிங்கில் பிடிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் என்னோட தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிதுக்கப்புறம் நீ தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. இப்போ யாரோட கூட சேர்ந்து ஸ்ட்ரீட் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த மேரேஜ் ஒரு விஷயமே இல்லை ஜங்கு, நீயும் சொன்னேன் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அந்த மேரேஜ் கொஞ்சம் டேஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ரூம் வந்து நாக் ஆகுது. ஜிம் ஜங்க் எதிர்த்து வந்துருக்காங்க. எதிர்த்து வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பாரு நம்ம ஜிம்ல எதிர்த்து எப்படி டேஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்கு பாருப்பா டைம் ஆகுது, 2 பேரும் பூஜைக்கு ரெடி ஆகுங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க சொல்லிட்டு அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அந்த ஹேண்ட் பேக் இருக்குல்ல அந்த ட்ரெஸ் தான் கொடுக்குறாங்க. ஜிமின் பார்க்க இப்போ உள்ள வராங்க. யாருன்னா இந்த ஜிம்மோட ஜங்கோட கிராண்ட் தான். ஜிமின் ஓகே தானே பார்த்து சொல்கிறாங்க. ஓகே தான் கிராண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் குளிச்சுட்டு ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போகிறாங்க. போயிட்டு அதை போட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போடுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ்ட் வருது. நீ எதை எல்லாம் பண்ண, நீயே அடிக்கிறல சொல்லி ஜங்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ தைரியம் தான் ரிங்கை காட்டியிருப்பான் எனக்கே தெரியாமோ சொல்லி பார்த்துருக்காரு. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கோவத்தை தான் இருக்காரு. இப்போ ஜிமின் ஃபைனலாக குளிச்சு முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அவர் இந்த பக்கம் வராரு. நம்ம ரெடி ஆகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜங்கும் அதே மாதிரி ரெடியாக இருக்காங்க. 2 பேர் ரெடியாகிட்டு வந்துட்டு கீழே வராங்க. இப்போ அங்கே ஒரு பூஜை மாதிரி நடக்குது. 2 பேரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டே வந்துட்டு. அது அவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க ஜிமின் ஜங்கு தவிர. இப்போ எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. இப்போ அவங்க ஒன்றா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் அப்படி கொஞ்சமாக சாப்பிட்ருக்காரு. என்னாச்சு ஜிமின் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அதுவும் கோவம் தான் வருது. பார்த்துட்டு அப்படி முறைச்சி பார்க்குறாரு. முறைச்சி பார்த்துட்டு ஃபுட் எடுத்து வைக்கிறாரு. சாப்பிட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே இருக்காங்க. இங்கே பார்ப்பா ஜங்கு அப்படி எவ்வளோ பாசமாக இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அதில் மட்டும் தான் அப்படி இருக்காங்க காட்டுறீங்க. கேமராவோட வேறு மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் விஷயத்தில் எவ்வளோ அன்பாக இருக்கீங்கன்னு எனக்கு தானே தெரியும். நீங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் எங்களுக்கு உடனே தெரியும் சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. சாப்பிட ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாரு. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சரி போங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஒரு 3 days கழிச்சு ஊருக்கு போயிடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஜங்கும் அப்படியே ரூம் போகிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அப்படியே அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மல் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவர் கால் வருது. ஜிம் அந்த ஃபோன் வந்து எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெயஹோப் ஏங்க சொல்கிறாங்க. ஓகே தானே சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் எப்படி போணுச்சு நல்லா போணுச்சு ஏங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அவர் கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. ஜிம்முக்கு கொஞ்ச நேரம் பேசுகிற அப்படி ஃபோன் வைக்கிறாங்க. ஜங்க் தான் வந்து பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் என்னோட அம்மா கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ என்ன என்னோட அம்மா கூட போய் தூங்கணும், என்ன ஜங்குக்கு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ எப்படி விஷயம் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு புரியல உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு தான் ஜங்க் கேட்குற எல்லாமே பிரச்சனை சொல்லி ஜிம்னு அழகாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு புரியல ஜிம் என்ன சொல்கிறாங்க. பாரு ஜங்க் உனக்கு தான் எனக்கு பிடிக்கல, உனக்கு தான் எல்லாமே எப்போவுமே என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்லி ஜிம்கிட்ட ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிம் இப்போ எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன ஸ்டார்டிங்கில் பக்கத்தில் வரும்போது நான் பக்கத்தில் வந்து பிடிக்கலன்னு சொன்னேன். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் புரியல, எனக்கு புரியாமல் நான் பின்னாடியே வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க ஹேங்கலாம் நீ அவன் பக்கத்தில் போனால் அவனுக்கு பிடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் உனக்கு தள்ளி வந்துட்டேன். இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், உன்னோட தள்ளி தான் நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சா உங்களுக்கு தள்ளி போகிறேன். அப்புறம் ஏன் ஜங்கு ஹர்ட் பண்ணுறேன் சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஓ நீ என்னோட தள்ளி போனால் ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ கோவம் வருது. என்னை நீ புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு மேனேஜர் என்ன சொல்ல சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. மேனேஜர்கிட்ட நீ என்ன சொன்னா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எது சொன்னால் ஹாப்பியாக இருக்கும்போது தான் ஜங்கு சொன்ன சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ கோவம் வருது. நான் சொன்னேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தானே சொன்ன மேரேஜ்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி ஜிம் சொல்ல
ஜங்கு பார்க்குறாங்க, அவருக்கு என்ன பேசுறது தெரியல. தப்பு என் மேலே தான், தப்பு என் மேலே தான் அப்படின்னு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஜிமின், நல்லா கேட்டுக்கோ, எனக்கு ஒன்று பிடிக்கும் ஜிமின், ஓகேவா? மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒன்று ஒரு பேண்ட் மெம்பரை மட்டும் பிடிக்கும், போதுமா? அப்போ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, போய் சொல்ல ஜங்குக்கு சொல்கிறாங்க, பாரு எனக்கு ஒன்று ஒரு பேண்ட் மெம்பரை பிடிக்கும், ஆனால் என் பக்கத்தில் வரது எனக்கு ஷைனஸாக இருந்துச்சு, சரியா? அந்த ரீசனால நீ வேணாங்க என்னோட தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினச்சி நான் இல்லை நான் சொல்லல, சரியா? நான் ஹர்ட் பண்ணதான் மேரேஜ் டே அன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மேரேஜ் நடக்கும் சொல்லிட்டு. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் ஆனால் அந்த டேல தான் நான் அவன் மேலே எந்த அளவுக்கு ஒரு பாசமாக இருக்குன்றே எனக்கு புரிஞ்சது, ஓகேவா? நான் உன் மேலே லவ்வோடு இருக்குன்றதே நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். எப்போ வந்துட்டு நான் உன் கையில் ரிங்கு போட்டணும் அந்த செகண்ட் நான் முடிவு பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நைட்டு தானே சொன்னேன், இந்த மேரேஜில் ஒரு விஷயம் இல்லை சொல்லிட்டு கரியர் தான் பார்த்து நீ தானே சொல்லிட்டாங்க. ஆமாம், நான் என்ன சொன்னேன், நீ நல்லா யோசிச்சு பாரு சொல்லிட்டாங்க. ஜிமின் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. சங்குக்கா சொல்லிட்டாங்க, இங்கே பாரு ஜிமின், நம்ம கிராண்ட்மா கிராண்ட்ஃபா அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டான், ஓகேவா? நீ அதான் நினச்சிட்டு இருக்காத, நீ கரியரில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படி சொல்லியிருப்பாரு. ப்ரெசென்ட்டில் பார்க்குறாரு, நான் உன்னை பிடிக்கல, இந்த மேரேஜ் பண்ணது பிடிக்கல, இந்த மேரேஜ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு நான் சொன்ன விதம் வேறு, நீ புரிஞ்சுக்கிட்ட விதம் வேறு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்கக்கா, பாரு ஜங்கா எப்படி பார்த்தா நம்ம பிடிக்காதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பேண்ட் மெம்பரை பிடிக்கணும்னு வச்சுப்போம், ஒரு ஒய்ஃபாக சொல்கிறாங்க. பாரு நீ எனக்கு ஒய்ஃப் தான், ஓகேவா? நான் உனக்கு ஒய்ஃபாக தான் பார்க்குறேன். எப்போ நமக்கு மேரேஜ் ஆனிச்சோ அந்த டேவை நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நம்ம கரியர் ரொம்ப இம்பார்ட்டன் நான் நினைக்கிறேன், ஓகேவா? ஒரே வீட்டில் தான் நம்ம இருக்கும். இந்த மேரேஜ் வந்துட்டு நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த ரீசனால் தான் நீ பேண்ட் மெம்பர் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், ஓகேவா? நானும் சொல்ல நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. நம்ம 2 பேர் கரியர் ஸ்பாயில் ஆகிடும், நம்ம 2 பேர் ஒரே பேண்டில் இருக்கும். அப்புறம் உனக்கே தெரியும் நம்ம கம்பெனியில் எவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நீ மேனேஜர் என்ன சொல்லி வச்சிருக்கா சொல்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, அப்படி எதுனா தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் 2 பேர் டிவோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோக்கும் வருது. நீ அதை ஓகே சொல்கிறதுக்கு என்னை பற்றி என்கிட்ட கேட்டியா சொல்லி கேட்குறாங்க. நீ தானே சொல்கிறாங்க. பாரு ஜிமின், என்கிட்ட கேட்டியா சொல்லி கேட்குறாங்க. கேட்கல, உனக்கு அது ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. எனக்கு புரியல, நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட, என்னைக்காவது உங்ககிட்ட நீ என்னோட தள்ளி தான் ஹாப்பியாக எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் சொல்லலாம் சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் தள்ளி விட்டு பேச சொல்கிறாங்க. நான் உனக்கு தள்ளி தள்ளி இருக்க சொன்னால் இல்லைன்னு சொல்ல, என் வெக்கத்தை கூட தள்ளி இருப்பாங்க. எனக்கு ஷைனஸாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்க சொன்னேன் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் அது பல வருஷம் ஆயிடுச்சு, சரி? அந்த பல வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மாட்டாதுன்னா சரி. நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தது இப்போ ஸ்டார்டிங்க்கு அப்புறம் என்கிட்ட இடையில நல்லா தானே பேச சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கிறேன்னு நினச்சி தானே உங்கள்கிட்ட தள்ளி போனேன். இப்போ நீ ஹாப்பியாக இருக்குன்னு நான் நினச்சி சொல்கிறாங்க. ஓ நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கு, நீ தான் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. பாரு நீ தான் ஹாப்பியாக இருக்க, நான் ஹாப்பியாக இல்லை, ஒவ்வொரு டைமும் ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. என்னால் சொல்கிறாங்க, உன்னால் தான் மட்டும் தான், நான் உன்னால் தான் ஹார்ட் ஆகிறேன், என்னோட பேண்ட் மெம்பரில் ஹார்ட் ஆகிறேன், என்னோட ஒய்ஃபால் தான் ஹார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரு உன்னை ஒரு பேண்ட் மெம்பரை நான் பார்க்கல, நீ என்னோட ஒய்ஃப், ஓகேவா? நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன், அது என்ன பிரச்சனை தெரியுமா? என்கிட்ட மேனேஜர் கேட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஃப்ளாஷ்பேக் போகிறாங்கடா. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு சார் கூப்பிட்டுங்களா சொல்கிறாங்க. இப்போ வீடியோ மேனேஜராக வந்துருக்காங்க. பாரு ஜங்கு உனக்கும் ஜிம்முக்கு மேரேஜ் ஆயிருக்கும் ஜிம் சொன்னான், அது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க, மேரேஜ்ன்றது எனக்கும் ஜிம்முக்கு பர்சனல் சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ கம்பெனியில் இருக்குங்க, பாருங்க சார் நீங்கள் வந்துட்டு இப்படி ரூல்ஸே இல்லை ஃபஸ்ட்டு கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் இதை பற்றி யோசிச்சு கூட மாட்டாங்க. ஆனால் ஜங்க் சொல்கிறாரு, நீங்கள் ரூல்ஸ் படி ஒரே பேண்ட் மெம்பரை மேரேஜ் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க. அதாவது அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கூடாது, அப்படி மேரேஜ் பண்ணால் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜங்க் சொல்ல. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு ரூல்ஸ் நல்லா தெரியும் சார், நாங்கள் மேரேஜ் பண்ணால் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், ஓகேவா? அப்படி தெரியும்னா அதுக்கு ஆன்சர் நான் வந்துட்டு நானே ரிப்ளை கொடுக்குறேன், நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை அவங்க சைட்லேருந்து. அதுவும் நம்ம ஜிம்மில் என்ன டிவோர்ஸ் பண்ண முடியாது, ஜிம்முக்கு எனக்கு நடந்தது ஃபோர்ஸ் மேரேஜாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஜிம்மில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்ல. என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜங்கு நீ தானே இங்கே பாருங்க சார், எனக்கு ஜிம்மில் எப்பவும் பிடிக்கும், அவன் எல்லாருமே லவ் பண்ணுற ஒரு பர்சன், எனக்கு இப்போ ஒய்ஃப், ஓகேங்களா? ஆனால் என்னைக்கும் நான் வந்துட்டு அந்த இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்னோட ஒய்ஃபை நான் ட்ரீட் பண்ணவும் மாட்டேன், இது தெரியற மாதிரி நடந்துக்கவும் மாட்டோம், நாங்கள் 2 பேரும் எங்கள் லிமிட் என்ன எங்களுக்கு தெரியும், எங்கள் மேரேஜ்லேயே எங்கள் பர்சன், நீங்கள் அது இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் சொன்னதை ஏன் நீ சொல்லி கேட்குறாங்க. அப்போ உண்மையை சொல்லு, அப்போ யார் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன லவ் பண்ணுறான்னு சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியும் நீ லவ் பண்ண சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன லவ் பண்ணவும் இல்லை, நான் லவ் பண்ணாமல் தள்ளி போகிறேன்னு எனக்கு தெரியுது, என்னை மறக்க ட்ரை பண்ண கூட எனக்கு புரியுது. இப்போ சொல்லு, இப்போ உண்மையான அன்பு வச்சிருக்கு யார், ஃபேக்காக நடிச்சது யார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நடிக்கிறேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரூவாக நீ மாதிரி லவ் வச்சு எனக்கு தள்ளி போயிருப்பேன் சொல்கிறாங்க. நான் ட்ரூவாக லவ் வச்சுனாலும் தள்ளி போனேன், எனக்கு ஜங்க் வந்து எனக்கு பிடிக்கல, அவங்க ஹார்ட் ஆகுறாங்க அப்படி யூஸருக்காக தான் தள்ளி போன சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீ தள்ளி போனால் இப்போ நான் ஹார்ட் ஆகிட்டு இருக்கா சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கு. இங்கே பாரு ஜங்கு சொல்கிறாங்க. பாரு என்ன கேட்க முடியும் எப்படி முடிவு எடுத்து சொல்கிறாங்க. நான் உங்கள் ஹஸ்பண்ட், நான் தான் முடிவு எடுக்கணும், உனக்கு கூட இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் டே அன்றைக்கி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை கூட அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த அர்த்தத்தை சொல்லணும் கூட இப்போ புரிஞ்சுக்கிறாவோ, நீ எப்படி புரிஞ்சுப்பா? நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஷைனஸாக உனக்கு தள்ளி விட்டதே வந்துட்டு ஜங்கு பிடிக்கல ஹர்ட் பண்ணுறான்னு நினச்ச வந்தேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு புரியுமா அதை சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்லி ஜிம்மு கேட்குறாங்க. ஜங்கு எது சொல்லாமல் அவட போய் படுத்துக்கிறாங்க. உனக்கு தான் பிடிக்கும், எப்போ உனக்கு தான் யாராவது இருக்கானும்ல சொல்லிட்டுவாங்க. ஒரு பக்கம் இவங்க இப்போ போய்ட்டு நில்லு
ஹக் பண்ணு. அப்புறம் இன்னொரு பக்கம் டேமண்ட் இருக்கான், காய் இருக்கான். ஓ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு மேலே இருக்குது ஜங்கு அப்படி சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேசாத அப்படி சொல்லி ஜங்கு போட்டு படுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு மேலே இருக்குது ஜங்கு அப்படி கிட்ட போகிறாங்க. தள்ளி போ அப்படி சொல்லி ஜங்கு தான் சொல்லிடுறாங்க. ஜிம்மு எதுவுமே சொல்ல மாட்டேன் போய் படுத்துறாரு. ஜங்கு ரொம்ப டேஸ்ட் வருது. ஏன்னா ஜங்குக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப எப்படின்னா அவருக்கு ஜிம்மில் இந்த மாதிரி தள்ளி போகிறதாக அப்போயே ஒரு கொஞ்சம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் லவ் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டார். எப்போ மேரேஜ் ஆனிச்சோ அந்த டே தான் அவர் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த மேரேஜ் வேணாம்னு தோணிருக்காது. அவங்க அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அவருக்கு ஜிம்மி தான் தன்னோட ப்ரைடுன்னு தெரிஞ்சிருக்காது அந்த நிமிஷத்து வரைக்கும், மேரேஜ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அந்த செகண்ட் தான் தெரிஞ்சிருக்கோம் ஜிம்மி தான் சொல்லிட்டு. அவங்க பேண்ட் மெம்பர்ஸ் கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஜங்குக்கு அந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஜிம்மியோட ஹேண்டில் ரிங்கே போடும்போது அவருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அதில் தான் போட்டிருப்பாரு. ஆனால் ஜிம்மி என்ன நினைக்கிறான், அப்புறம் வந்துட்டு இப்போதைக்கு அவன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, கரியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு தான் அப்படியே காமிக்காமல் இருப்பாரு. அந்த நைட்டு கூட சொல்லியிருப்பாரு, மேரேஜ் ஆகிடுச்சுக்காக நம்ம கூட அகன் வந்துட்டு இதே மாதிரி நம்மளே ஃபோக்கஸ் பண்ணணும், அவங்க கரியர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ரீசனுக்காக தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. கம்பெனியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காக அவர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவார். ஜிம்மி கிட்ட அந்த நைட் சொல்லியிருப்பாரு, எதுவும் யோசிக்காத மேரேஜ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜிம்மி எடுத்து அப்பா புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நான் அவங்க எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் டேமில் அவங்க எல்லாரும் கூட சர்ச்சு பேசுகிறாங்க, ஹக் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது எவ்வளோ பெயினாக இருக்குது. அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், கண்டுக்க மாட்டேங்கிறான். கான்சர்ட்டில் எல்லாருக்கும் அப்படி இருக்கான். எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது, எனக்கு புரியுது. நான் இதே பெயின் அவனுக்கு பிடிச்சிருக்கேன் சொல்லிட்டு. ஆனால் என்றைக்குமே அவனுக்கு வெறுத்ததே கிடையாது சொல்கிறாங்க. மற்றவங்க யார் என்னோட சொல்லிட்டு என் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு அழகாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியுது, நீ ரொம்ப ஸ்டார்டிங்கில் ஹர்ட் ஆகுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ ஜேக்கோப் சொன்னாங்களோ எனக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன், நான் என்ன ஹர்ட் பண்ணிட்டேன் தான் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே அழுத்தி படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அப்புறம் ஜங்கு டர்ன் பண்ணுறாங்க அப்படி ஜிம்மில் அவங்க மேலே ஹேண்டை போடுறாங்க. ஜிம்மி அழுதுட்டு இருக்காங்க. அது அவருக்கும் புரியுது, ஜங்குக்கும் அழுதுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அப்படி தூங்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்கு எதுவும் சொல்ல நம்ம வீட்டில் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. நார்மலாக 2 days போயிடுது. அதுக்கப்புறம் ஜங்கு ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. ஃபைனலாக இப்போ கிளம்புறாங்க. அங்கே பாருங்கப்பா திரும்ப பாருங்க, சேஃப் பாருங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க, கிராண்ட்மா சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி எனக்கு தெரியும். நீங்கள் கேட்டிங்க வந்துட்டு யார் இதுன்னு கேட்டிங்க, எங்களுக்கு என்னோட கிராண்ட் சன் அப்படி சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோட கிராண்ட் சன் சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் 2 பேரும் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன்னா அவங்க ஜிம்மி வந்துட்டு உனக்காகவே பிறந்த பையன் நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இருக்காது ஓகேவா. உங்களை ஒருத்தர் லவ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒரே பேண்டில் தானே இருக்கீங்க, ஒருத்தர் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. எனக்கு தெரியுது உங்கள் 2 பேர் பார்க்கும்போது நீங்கள் 2 பேர் ஹாப்பியாக இல்லைங்களா புரிஞ்சுக்க முடியும் சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தப்புன்னு நினைக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், நான் ஒன் டே புரிஞ்சுப்பீங்க, நாங்கள் சரியாக தான் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, கிராண்ட்மா சொல்கிறாங்க, செல்ஃபா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பக்கத்தில் நின்றுருக்காங்க, ஜிம்மின் கிராண்ட்மா பக்கத்தில் நின்றுருக்காங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம், ஆனால் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜங்கோட கிராண்ட்மாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னப்பா சொல்லிட்டு காம கிராண்ட்மா வெளில பார்க்குறவங்க என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம், என் மனசில் எனக்கு மட்டும் சொல்ல தெரியும் சொல்லிட்டு ஜிம்மிப்பா சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கும் புரியுது ஜங்கு அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க ரொம்ப அமைதியாக இருக்கிறது. ஜிம்மில் கிராண்ட்மா தான் சொல்கிறாங்க, பாருப்பா உங்களுக்குள்ள ஸ்டார்டிங்கில் சண்டை யாராவது ஸ்டார்டிங்கில் சண்டை போட்டுன்னு வச்சுக்கேன், அவங்க தான் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸ்டார்டிங்கில் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கூட கொஞ்சம் போகப்பட்ட டேஸ் போக கொஞ்சம் அன்பெலாம் குறையும். ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்க பாரு, அவங்க தான் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஓகேவா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ கொஞ்சம் 2 பேர் விட்டு கொடுத்துப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, உங்களோட ஒர்க்லேயும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சேம் டைம் உங்களையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க, நேசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியுது. இப்போ ஜிம்மி கிராண்ட்மா நான் எப்போவும் மாற மாட்டேன், நான் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்க சொல்கிறாங்க. யாரும் ஹார்ட் ஆகிடக்கூடாதுன்னு தள்ளி போகிறது தவிர மற்றபடி யாரும் ஹார்ட் பண்ணல சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. அது ஜங்குக்கும் புரியுது, 2 பேருக்கும் டேஸ் வருது. இப்போ நான் அவங்க கிராண்ட்மா 2 பேருமே ஹக் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறாங்க. பாரு இது உங்கள் 2 பேரோட ஃபேட் ஓகேவா, நீங்கள் ஒன்று சேரணுன்றது சந்தோஷமாக போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஜங்கு அப்படி வராங்க. இப்போ ஜிம்மி வந்து காரில் உட்காராங்க, ஜங்கு வந்து காரில் உட்காராங்க. ஜிம்மி எதுவும் சொல்லாமல் அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்காங்க. கண்ணு டேஸ் வருது. ஜங்கு அதே மாதிரி 2 பேர் கண்ணு டேஸ் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஃபைனல் அப்படியே வந்துட்டு ஏர்போர்ட் வச்சு ஆகிறாங்க. இப்போ வந்துட்டு தனித்தனியாக கார் வந்துருக்கு 2 பேருக்குமே. ஜங்கு கூட்டிட்டு போக ஒரு காரு, ஜிம்மில் கூட்டிட்டு போக ஒரு காரு, தனித்தனியாக வந்துருக்கு. 2 காரும் முன்னப்படி தான் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் கூட வீடியோ வந்துட்டுருக்கு. ஃபைனலாக 2 பேரும் டேம் போகிறாங்க. ஜிம்மி வந்ததுக்கப்புறம் யார்கிட்டையும் மாதிரி பேச மாட்டாங்க. ஜங்கு அப்படி தான் தனித்தனியாகவே இருக்காங்க. பெருசாக போய் அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. இப்போ இவங்களுக்கே அவங்க பேசிக்கிறது இல்லை. இப்போது நம்ம ஆச்சிட்டே பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க, என்ன டேஸ்ட் சொல்கிறாங்க, ஏன் ஜங்கா ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இதே ஜங்கா இதை ஹர்ட் ஆகிறன்னு தோணுது சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த பக்கம் பார்க்குறாங்க. ஜிமின் ஜெகோ அப்படி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் 2 பேருக்கும் தனி கான்செப்ட், நீங்கள் மட்டும் போய்ட்டு பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு மாதிரி இருக்க என்ன சொல்கிறீங்க. ஆமாம் நீங்கள் பெஸ்ட்டு டான்ஸர் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் 2 பேர் மட்டும் எல்லா பேண்ட் மெம்பர்லேருந்து 2 பேர் வருவாங்க. அதுதான் அந்த டீம்லேருந்து யார் பெஸ்ட் டான்ஸரோ அவங்க வராங்க ஓகேவா. ஜிமின் ஜெகோப்பா அதுக்கு ஜிமின் தான் ஓகேவா. நீங்கள் 2 பேர் தான் இப்போ
பொசிஷன் ஆயிருக்கீங்க. நீங்கள் 2 பேர் போட்டு அந்த சோலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் அங்கே சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் ஆமாம், அங்கே எல்லாருமே வருவாங்க. எல்லா பேண்ட் மெம்பர்லேருந்து 2 பேர் வராங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா பண்ண போறீங்க சொல்கிறாங்க. ஜிம் எங்கே பார்க்குறாங்க அப்படியே சொல்கிறாங்க. யாரும் ஜிம்முக்கு டான்ஸ் பேஷன் இல்லையா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் பேக் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையும் காமனாக போய்ட்டு ஹேங் சொல்கிறாங்க. சரி சொல்லி பார்க்குறாங்க. ஜவுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு வார்த்தை கூட ஜவுக்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படியே கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் ஜாங்குக்கு ஜிமின் அந்த ஜேகப் 2 பேரும் கான்செப்ட் போகாங்க. வேற ஒரு கண்ட்ரி போயிருக்காங்க. அங்கே எப்படின்னா எல்லா கண்ட்ரிலேருந்து 2 பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதனால எல்லா பேண்ட் மெம்பர்லேருந்தும் 2 பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ எல்லாரும் போய் டான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிமின் ஜேகப் டான்ஸ் வந்து பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் நேம் போட்ட ஷர்ட் போட்டிருப்பாங்க. எல்லாரும் அதர் பேண்ட் மெம்பர்ஸோடைய அவங்களோட நேம் போட்டு டிஷர்ட் போட்டு எல்லாம் ஒன்று டான்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ஐடல் இருக்காங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் இவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்காங்க. சாடாக இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. எனக்கு இந்த ஜிமின் ஜேகப் ஒரு மாதிரி இருக்குது, மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படியா, நாங்கள் தான் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ டேவ் பார்க்குறாங்க. ஆமாம், நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஜிம்மில் இருந்தால் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி ஜெயகோப் ஆனால் ஒரு விஷயம், ஜெயகோப் அங்கே இருந்தால் எப்படி பண்ணி அப்படி பண்ணி சொல்லுவார். அவர் இல்லாமல் அதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, டான்ஸ் சொல்லிக் கொடுக்க ஒரு பர்சன் வேணும். பாரு இங்கே டான்ஸ் மாஸ்டர் நம்ம கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜெயகோப் தான் அந்த ஸ்டெப் தப்புன்னு கரெக்ஷன் பண்ணுவார். இப்போ அவரும் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா சொல்கிறாங்க. என்னோட 2 எனர்ஜி பூஸ்டருமே இங்கே இல்லையே சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஜிம்மி என்ன இப்போ செருக்க வச்சுட்டே இருப்பான். அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஜெயகோப் 2 பேருமே என்னுடைய எனர்ஜி விட்டமின்ஸ் 2 பேருமே இல்லையே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இப்போ இவங்க யாரும் ஒரு மேட்ச் ஆட இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டே பார்க்குறாங்க. என்ன ஜவுக்கா நீ ஜவுக்கு மிஸ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. ஹோப்பி அங்கே மிஸ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இவர் பார்க்குற ஜவுக் பார்க்குறாங்க. நான் என் பேண்ட் மெம்பரை மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. அதை நாங்களும் கேட்டால் ஹோப்பி அங்கே மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் என் பேண்ட் மெம்பரை மட்டும் மிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் என்னோட சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சுற்றி பார்க்குறாங்க. யாரும் இல்லை, நான் என்னோட ஒய்ஃபை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுக் சொல்ல இவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் புரியல. இங்கே பார் ஜவுக்கு என்ன சொல்லிட்டுறாங்க. நான் பேண்ட் மெம்பரை மிஸ் பண்ணல, என்னோட ஒய்ஃபை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு டேஸ்டாக இருக்குது. இவனும் ஒன்றும் புரியல. ஜங்குக்கு என்ன சொல்ல சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா நம்ம நாம்ஜின் ஜெட்டே 4 பேர் 5 பேர்கிட்ட 4 பேர்கிட்ட வராங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிற, என்ன பேசுகிற நீ சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கான தான் அவள் டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏன் சொல்கிறாங்க. நீ சொல்லி என்ன சொல்லி கேட்குறாங்க. என்னோட ஒய்ஃப் ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ என்னடா பேசுகிற சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு மொபைல் எடுத்து ஆன் பண்ணிட்டு ஒரு இதில் காமிக்கிறாங்க. இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இதே எடிட்டிங் சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்து எடிட்டிங் மாதிரியே இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் மேரேஜ் ஆன மாதிரி இருக்க சொல்லி பார்க்குறாங்க. எங்களோட மேரேஜ் தான் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இல்லை. ஜங்குக்கு என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு 3 மந்த் ஆக சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. ஜங்குக்கு விளையாட ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்க. இது எடிட்டிங்காக ஒரிஜினலாக சொல்லிட்டு நம்ம சுகா ஜூம் பண்ணி பார்க்குறது அது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரிஜினல் தான். இது எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. 3 மந்த் பிஃபோர் நாங்கள் 2 பேர் வீட்டுக்கு போனோம்னு சொல்கிறாங்க. ஆமாம் லாஸ்ட் டைம் சொல்கிறாங்க. இப்போ இந்த லாஸ்ட் டைம் 3 மந்த் முன்னாடி ஆமாம் சொல்கிறாங்க. ஏதோ எமர்ஜென்சி வீட்டில் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க சொல்லிட்டு போனீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் எங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் ஒரு 3 மந்த் பிஃபோர் ஹலோ கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க. ஜவுக்கா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக கொஞ்சம் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் கொஞ்சம் உடனே லீவ் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்க சார். நம்ம ஜவுக்கும் சார் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எங்கள் கிராண்ட்மாக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே போக சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் சரி பார்த்தா ஹலோ அம்மா என்ன சொல்கிறாங்க. ஜிம்மில் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியும் சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா நீ உடனே கொஞ்சம் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் எதாவது எமர்ஜென்சி சொல்கிறாங்க. சரி என்ன ஒரே டைம் சொல்கிறாங்க சொல்லிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜவுக்கு 2 பேர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜங்க் வராங்க. அம்மா என்ன சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா வீட்டுனா ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் போல இருக்குது. அம்மா என்ன சொல்லி கேட்குறாங்க. அது உனக்கு கிராண்ட்மா உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லி ஜங்குக்கு ஷாக் ஆகிறாங்க. அம்மா என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு எனக்கு தெரியும் ஓகேவா உனக்கு மேரேஜ்னாலும் ஷாக் ஆகி சொல்லிட்டு இது கிராண்ட்மோட ஆசையம்மா. கிராண்ட்மா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டாங்களாம்மா. என்னோட கிராண்ட் சில்ட்ரனும் உன்னோட கிராண்ட் சில்ட்ரனும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன பேசுறீங்க விளையாடுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா இவங்க கிராண்ட்மோட ஆசையம்மா அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்மா அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்க எனக்கு கரியர் சொல்கிறாங்க. உன்னோட கரியர் பற்றி இந்த பிரச்சனை இல்லை ஓகேவா. நீங்கள் தர்ஷினி புரிஞ்சுக்கோ உனக்கு மேரேஜ் பண்ணி விட்டு உனக்கு கிராண்ட்மோட ஆசை பேர் எல்லாமே ரெடி ஆகிட்டு நீ ஜஸ்ட் மேரேஜ் மட்டும் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜங்கு ஷாக் ஆகிடுது. அம்மா என்னம்மா பேசுறீங்க எனக்கு யாரும் தெரியாத ஒரு பர்சனாக சொல்கிறாங்க. இந்த பாரு மேரேஜுக்கு அப்புறம் எல்லாம் சரியாக சொல்கிறாங்க. ஜங்குக்காரப்பா ஜங்கு அவங்க கிராண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அம்மா கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜங்கா வந்துட்டே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க என்கிட்ட ஏதோ சீரியஸாக இருக்காங்க சொன்னீங்க எனக்கு அப்படி சொன்னால் தானே வருவேன் இல்லைனா வான்னு சொல்லி கூப்பிட்டா வந்துட்டு வேறு சொல்லி கேட்குறாங்க. கிராண்ட்மா என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா எல்லாரும் ஜங்கு சொல்கிறாங்க. பாரு கிராண்ட்மா வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நீ மேரேஜ் பண்ணிக்கப்பா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு.
அது எப்படி தெரியாத ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு பார்த்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஜங்கு ஒரு வழியே இல்லாமல் மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகிறாரு. சரி எப்படியும் மேரேஜ் பண்ணிட்டா சொல்லிடலாம், நமக்கு செட் ஆக சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காமன் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணால் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் போனால் சரியாக செட் ஆகலாம் சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா யார் அம்மா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன், அம்மா ஒரு பர்சன் ஒரு இது முடிவெடுத்துலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பிளான் ஜிம்மோட பிளான் பார்க்குறாங்க. பாருப்பா என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம், ரொம்ப சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் ஒன்றாவே இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு மீட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க என்னோட கிராண்ட் சைல்டுக்கு ஒரு கிராண்ட் சைல்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணோம் சொல்கிறாங்க. என்னென்னு காமா நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கல தான், ஆனால் இதான் ஃபேட், ஓகே இது நாங்கள் முடிவு பண்ணுது, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஹாப்பின்னு சொல்கிறாங்க. அம்மாக்கு ரெண்டும் வேணும் ரெண்டும் சொல்கிறாங்க. பாருப்பா புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நினைக்கிறாங்க. சரி என்ன தான் ஜங்க் லவ் பண்ணவே இல்லையே, நான் மட்டும் ஜங்க் லவ் பண்ணேன், அப்போ நம்ம மட்டும் லவ் பண்ணிட்டு அந்த பர்சன் அப்படி வேணும் நினைக்கிறது ரொம்ப தப்பாக, ரொம்ப டாக்ஸிக். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி அதான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் நம்ம என்னோட ஒன் சைடில் அவங்க மட்டும் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகும், அது தப்பு தானே சொல்லிட்டு ஜிம்ல நினைக்கிறாங்க. சரி ஓகே நண்பக்காக மேரேஜ் பண்ணி போய் யாராக இருந்தால் என்ன, ஒருவேளை நம்ம மேரேஜ் பண்ணிக்கிற பர்சனுக்கு நம்ம பிடிச்சா நம்ம கூட இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு நம்ம பிடிக்கல அவங்கள விட்டு நம்ம அனுப்பி வச்சிடலாம், அவங்க லைஃப்பை ஃப்ரீடம் ஆக்கிடலாம் சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு வெட்டிங் ஹால் தான் கூட்டிட்டு வராங்க. ரொம்ப சீக்கிரட்டாக தான் நடக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் ஐடல் விட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது எப்பா இப்போ வரைக்கும் மீட் பண்ணல. இப்போ அவங்க அந்த பக்கம் அங்கே வராங்க, இந்த பக்கம் ஜிம்மில் வராங்க. ஜங்க் நினைக்கிறாங்க. அந்த பர்சன் யாராக இருந்தாலும் பேச கன்வின்ஸ் பண்ணணும், புரிய வைக்கணும், இந்த மேரேஜ் சரி வராது சொல்லிட்டு என்னோட கரியர் லைஃப் வேறு, அது இல்லாமல் எனக்கு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எது தோணுது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ மைண்ட் வர ஜிம்மின் தான் வராரு. ஆனாலும் ஏதோ கஷ்டமாக இருக்குது, அது லவ்வாலாம் தெரியல, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஃபைனலாக இங்கே ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. நிறுத்தி வைக்கிறாங்க. ஆப்போசிட்டில் ரெண்டு பேருமே யாரையும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பார்க்காம இருக்காங்க. இப்போ அவங்க கிராண்ட் ரெண்டு பேர் பார்க்குறாங்க. பாரு ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணி சரிதானே சொல்கிறாங்க. சரிதான் அங்கே பாரு சொல்கிறாங்க. நீ சொல்லலையா சொல்கிறாங்க. நானும் சொல்ல நீ சொல்ல நானும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜம்காக நீ பார்த்து மே திரும்பி சேர்த்துக்குள்ள சம்பவம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு அப்படி நிமிந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்ததும் ஜம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்முக்கு இன்சைட் ஹாப்பியாக இருக்குது. எந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இன்னும் ஹார்ட் ஆகுது. இப்போ ஜிம் திரும்பி அவங்க கிராண்ட்மா பார்க்குறாங்க. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டோட கிராண்ட் சன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்னு பார்க்குறாங்க. வேறு யாருனா கூட பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அதாவது நம்ம வந்துட்டு அவங்க நம்ம விட்டு நம்ம கூட இருப்பாங்களா போவாங்களான்னு திங்க் பண்ணலாம். இப்போ எனக்கே தெரிஞ்சிச்சு அவங்க என்னோட போகணுன்னு நினைப்பாங்க. ஃபோர்ஸ்டு மேரேஜ் தானே இதை ஓகே. ஜங்குக்கு எப்படி ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க சம்மதிக்க வச்சுருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே கொடுத்துடலாம். ஜங்குக்கு சப்ஜெக்ட் ஜிம் நினைக்கிறாங்க. மேரேஜுக்கு முன்னாடியே இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. அவர் நினச்சி கூட பார்த்துருக்காரு, நினச்சி கூட பார்க்கல அது ஜிம்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. கொஞ்சம் டேஸாக என்னை விட்டு தள்ளி போகிறேன், என்னை விட்டு எனக்கு பிடிக்கலையா, இல்லை ஹேங் சொல்ல ஒரே ரீசனுக்காக தான் என்னோட தள்ளி போறியா சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் நீ நினச்சி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க சொல்லிட்டு ஜம்ப் நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ரிங்க எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் மேரேஜுக்கு சம்மதம் கேட்கும்போது ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லிடுறாங்க. அவங்க ராணுவ ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஃபைனலாக ரிங்க எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்ல நம்ம ஜம்ப் ரொம்ப ஹாப்பியாக ஜிம்முக்கு ரிங்க போகிறாங்க. ஆனால் ஃபேஸில் காமிச்சிக்கல, என் மனசில் ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் ரிங்க போகிறாங்க. அவர் பேசுவது அப்படியே ரெண்டு பேரும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ கிருஷ்ணா பண்ண சொல்ல ரெண்டு பேரும் கீழே இருக்கிறாங்க. ஃபோர்ஸ் வரைச்சு அவங்க கிராண்ட்மா எல்லாருக்குமே தெரியுது, நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரெண்டு பேரும் பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. பார்த்தா எனக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு சொல்லிட்டு நான் இவன் என்னோட கிராண்ட்சன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா, நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணோம் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி என்னோட கிராண்ட்சன் வந்து ஒரு ஐடியலாக இருக்கான்னு சொன்னாங்க. அதே பேண்ட் மெம்பர் தான் என்னோட கிராண்ட்சன். நான் உனக்கு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக்காக இருந்துச்சு. அப்போ தான் தோணுச்சு நீங்கள் ரெண்டு பேர் வெயிட் பண்ணி தான் ஒன்றா சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் ரெண்டு பேரும் இப்போதைக்கு அனௌன்ஸ்லாம் பண்ண வேணாம் ஓகேவா. அதனால நாங்கள் சீக்கிரட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கும் சொல்லாமல் இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறோம் சொல்லி பார்க்குறாங்க. அந்த மேரேஜில் ரொம்ப உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஜிம் ஜம்ப் அதில் அந்த நைட்டு நம்ம ஜம்ப் வந்துடுறாங்க ரூமுக்கு. நம்ம ஜிம்முக்கு போகிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, ஜங்க உட்காந்து சொல்கிறாங்க. பாரு மேரேஜ் ஒரு விஷயம் இல்லை, இது பற்றி நினைக்காத ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் கரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிப்பாங்க. ஜம்ப் சொல்லிப்பாங்க. ஜிம்மில் கேட்டு கொஞ்சம் ஹார்ட்டாக இருப்பாங்க. நான் ஜம்ப் வந்துட்டு ஏன்னா இப்போ தான் இவங்க நல்லா வளர்ந்து வச்சுருக்காங்க, அந்த ரீசனுக்காக தான் அதை ஃபோக்கஸ் பண்ணும். கம்ப்யூட்டர் ரூல்ஸ் இதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாரு, அதுக்காக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் மனசு விட்டு பேச அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரு. இப்போது ப்ரெசென்ட்டில் நம்ம ஜம்ப் ஆகி இவ்வளோ சொல்லி முடிக்கிறாங்க. இன்னொரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா சொல்கிற மேரேஜ் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் கையில் எதுவும் ரிங்கெலாம் இல்லையே சொல்லிட்டு ஜெகப் கேட்குறாங்க. அப்போ அவங்க இன்னும் டேஸ்ட் வருது, அவங்க கட்டிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க என்ன இவ்வளோ ஷாக் ஆகுது. நம்ம சாரி நம்ம ஷோவா கேட்குறாரு, நம்ம ஜிமின் கையில் இருந்து ரிங்க எதுவும் டேஸ்ட் சொல்லி கேட்கும்போது தான் வெட்டிங் ரிங்லாம் அவங்க போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்த்தா இதை சொல்லிட்டு காமிக்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு கஷ்டம் இல்லை யங், எனக்கு வந்துட்டு ஹாப்பி, நான் வந்துட்டு போட்டுருக்கேன், அவன் தான் கட்டிட்டான் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க தெரியல யங் சொல்லி பார்க்குறாங்க. இல்லைடா அவனுக்கு தெரியாது ஜிம்மு பற்றி சொல்கிறாங்க. இல்லை சாருக்கு என்ன நினைப்பா, நான் அவனுக்கு தான் எனக்கு தான் அவனுக்கு பிடிக்கல அந்த ரீசன் நல்லா சொல்லிட்டு அவன் ரீசன் சொல்லிட்டு காட்டிட்டாங்க. யங் நீங்களே சொல்லுங்கள், உண்மையாக லவ் பண்ணுறவங்க ஃபேக்காக மேரேஜ் நடந்தால் கூட நம்ம பிடிக்காம நடந்தால் கூட நீங்கள் என்ன காட்டுவாங்க, நீங்களே சொல்லுங்கள். அவன் பாட்டு காட்டி வச்சுருக்காங்க. யங் சொல்கிறாங்க இல்லை நான் உனக்காக தானே பண்ணியிருப்பான் சொல்கிறாங்க. என்ன யங் எனக்காக எல்லாமே இப்போ சொல்கிறான், நீ எல்லா பழியும் என்கிட்ட இப்போ போடுறான்,
உன்னால தான் நான் தள்ளி போனேன், நீ தான் என்னை வெறுத்த சொல்லிட்டு எல்லா பழியும் எவ்வளோ போடுறான், எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் சார் இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இப்போ கூட என் கிளம்பி போகிறான், ஒரு வார்த்தை கூட சொல்லவே தெரியுமா. அவன் என்னை ஹஸ்பண்டை கூட நினைக்கணும், பேண்ட் மெம்பரை கூட நினச்சி ஜம்கா போயிட்டு வரேன்னு சொல்ல பேரை சொல்லிட்டேன். ஜம்கோட நாங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறாங்க யங், எனக்கு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா யங், யங் நீங்கள் அவங்க பக்கத்தில் நான் கூட ரொம்ப ஹார்ட் ஆகுது சொல்லிட்டு நம்ம ஜங்கும் சொல்ல நம்ம யூனிக்கு ஒரு மாதிரி கிட்டே என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. உண்மையாக யங் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, அதுதான் ரீசன். என்னோட ஒய்ஃப் இன்னொருத்தவங்க பக்கத்தில் நிற்கிறதும் அது கூட பரவாயில்ல, பேண்ட் மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பான். எல்லாரும் இப்படி சொல்கிறது அவனே தள்ளி போகிறான் யங் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அழகாக இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லை ஜம்கு அழகாக ஜிம்மின் வரட்டு நீ பேச சொல்கிறாங்க. இப்போ அப்போ சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் யாரும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி அந்த சரி பார்த்தா நம்ம ஜிம்மின் ரொம்ப அழுதுருக்காங்க. அங்கே ஏண்டா நான் சொல்கிறேன் கான்செப்ட் நல்லா போணுச்சு, எல்லாரும் நம்ம பேரை சொல்லி அப்படி கத்துனாங்களே, இங்கே எல்லாரும் வந்துருக்காங்க. அப்படி இருந்து நம்மளுக்கு தான் நம்ம ஆரம்பிச்சு அதிகமாக இருக்காங்க, நம்ம 2 பேரும் நேம் தானே அதிகமாக சொன்னாங்க சொல்லிட்டு நம்ம ஜெயகோ ஹாப்பி பேசிட்டுருக்காங்க. ஒன்றும் எங்க சொல்லிட்டு அழகாக இருந்து பாரு, எனக்கு தெரியும் இதை மாறிக்கிற சொல்லிட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிம்மின் அப்படியே அழைச்சிட்டு போய்ட்டு நம்ம ஜெயகோ ஹக் பண்ணிக்கிறாங்க. சொல்லலாம் சொல்கிறாங்க. இல்லை யங் சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. அவன் தான் வெறுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது இப்போ கொஞ்சம் நேரம் கூட அவங்க கூட எதுவும் பண்ணுறது இல்லையா, கொஞ்சம் சரிதானே இருக்கா சொல்கிறாங்க. இல்லை யங் அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதை மறைக்கிறே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அவருக்கு யாரையும் ஷேர் பண்ண போல இருக்குது. அந்த ரீசன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே நடந்ததை சொல்லிடுறாரு. அவர் ஷாக் ஆகிடுறாரு. என்னடா பேசுகிறா, மேரேஜ் ஆகிட்டதுக்கு. ஆமாம் யங் எனக்கு கொஞ்சம் அங்காவுக்கும் மேரேஜ் ஆகிட்டு அது ஃபோர்ஸ் பண்ணி தான் நடந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க யங் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டில் ஜங் பேசுனா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் அவன் தான் சொல்கிறான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்படியே தான் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எங்கே இப்போ நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி நான் ஹர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாரு அப்புறம் ஹர்ட் பண்ண மாட்டான் ஓகேவா. அவனுக்கும் மேலே பாசம் இருக்குடா, எத்தனை டைம் உனக்கு தெரியாமல் உனக்கு கேர் பண்ணியிருக்காண்டா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க பாரு ஒன்றும் இல்லை, உன் மனசில் நீ தான் மனசு விட்டு பேசினா 2 பேரும் சரியாயிடுவீங்க சரியாக சொல்கிறாங்க. கம்பெனியில் கேட்டால் சொல்கிறாங்க ஜம்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா எப்பவுமே எனக்கு எங்கள் நம்ம கம்பெனி நாங்கள் கம்பெனியில் வந்து எங்களோட நேம் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. செகண்ட் நாள் ஜம்க்கு விட்டு கொடுக்க முடியல. ஜம்கோட சொல்ல போதுன்னா ரொம்ப ஹார்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை ஓகே ஊருக்கு பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே என் சொல்லிட்டு ஜீவனம் சொல்லிட்டாரு. இங்கே ஜிம் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அந்த பக்கம் ஜம்க்கு அந்த ரிங்கை பார்த்துட்டு அழைச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவர் அந்த ரிங்கை லக்கேஜ் தான் வச்சுருக்காரு. அப்படி எடுத்து பார்க்குறாரு. அந்த ரிங்கை எடுத்து கிஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் உனக்கு பிடிக்காம எனக்கு ரிங்கை போட்டியன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு அதுக்காக கரெக்டாக நான் சொல்லிட்டேன். நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ அந்த ரிங்கை அகைன் வந்து அது ஹேண்டில் கூட போடல, அந்த பாக்ஸ்லேயே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் முடிஞ்சிருக்குன்னு வராங்க எல்லோரும். இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பண்ணுறாங்க. ஏன்னா இருக்கிறது இவங்களுக்கு தான் அதிகமாக டிக்கெட் சேல்ஸ் ஆகிருக்கும். அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஃபைனலாக ஜிமின் டேமுக்கு தான் வராங்க. இங்கே எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் ஜெகோ பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எல்லாரும் ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜவுங்க தள்ளி நிற்கிறாங்க. ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன சொல்லியிருப்பாங்க, அங்கே பாரு நீயே வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடு, அவன் கண்டிப்பாக வந்துட்டு வருவான், அவனால கொஞ்சம் விட்டுட்டு போய் தள்ளி போக முடிச்சு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஜவுங்க அப்படி தள்ளி நிற்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். ஜவுங்க ஜிமின் பார்க்குறாங்க. எப்படி இருக்கிற கேட்கணும்னு தோணுது, போய் ஹக் பண்ண தோணுது. ஆனால் எதுவும் படாமல் நின்றுருக்காரு. சரி போங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் அவரும் போயிடாரு. இந்த பக்கம் ஜவுங்க ஒரு ரூமில் தான் இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ஜிம்மில் இங்கேருந்து வந்து 3 days ஆகுது. இந்த 3 days ஜிம்மு பார்க்கவே மாட்டாரு, பேச மாட்டாரு, அமைதியாக இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்முக்கு. நான் பேசாமல் போனது தப்பா, அவன்கிட்ட பேசிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான், நான் வந்து சொல்லவே இல்லையோ, அந்த ஹார்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஜம்க்கு ரூமில் இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் என்ன பண்ணுறாங்க, டேரக்ட் ஆச்சா ரூமுக்கு போகிறாங்க. அதை ஜம்க்கு ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ரூம் தான் நாக் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜம்முக்கும் யாரும் உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போகிறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சொல்லி என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மு கிட்டே போகிறாங்க. ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு எதுவும் சொல்லமா அப்படியே அமைதியாக டேஸோட அழுதுட்டு இருக்காங்க. சொல்லி என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கா மிஸ் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் அமைச்சிருக்காங்க. இப்போ ஜங்கு கேட்குறாங்க. இப்போ மிஸ் பண்ணுறியா இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஒரு பேண்ட் மெம்பராக மிஸ் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கா என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சாருக்கு இப்போ வந்து தைரியம் வச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அழுவ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாரி ஜங்கா உன்ட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம், உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம், நான் சொல்லாமல் போயிட்டேன், சாரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் அழுறாங்க. ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது, நான் தான் உன்ட்ட நம்ம சொல்லிட்டேனே எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், சரி உன்னை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறேன். நம்ம ஜங்கா சொல்லிட்டாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி அழுறாங்க. உண்மையில பிடிக்குமா ஜங்கா சொல்லிட்டாங்க. நீ அகைன் ஹார்ட் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. நம்மளை ஹார்ட் பண்ணவே மாட்டேன், உன்னை ஹார்ட் பண்ணுறாங்க. நான் மேரேஜ் டேவாக அன்றைக்கி சொல்லியிருப்பேன், இல்லை இந்த ரிங்கே அன்றைக்கி காட்டியிருப்பேன், நீ தான் நான் ஹார்ட் பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு டேவும் ஹார்ட் பண்ணுறேன் சொல்லி ஜங்கு சொல்ல ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. சாரி ஜங்கா சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ
ஜம்ப் என்ன பண்ணுறாங்கன்னா ஜம்முன்னு ஹேண்டை பார்க்குறாங்க. இப்போ கூட நீ போடல சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு என் ஜம்க்கா ஹாப்பியாக போட்டோன்னு எனக்கு ஆசையாக இருக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், எனக்கு நீ அகைன் திருப்பி போட்டோன்னு ஆசையாக இருக்குது ஜம்க்கா, எனக்கு உனக்கு திரும்பவும் மேரேஜ் பண்ணிக்கணும் போல தோணுது சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஏன் கேட்குறாங்க, எனக்கு ஃபஸ்ட் டைம் மேரேஜ் நடந்தப்போ எது வந்துட்டு நம்ம 2 பேருக்கு பிடிக்காமா, யாருன்னு தெரியாமல் ஒருத்தவங்க வந்து முன்னாடி நின்று மேரேஜ் பண்ணணுமா, இப்போது நான் என் ஜம்க்காவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பியாக நான் வரணும், நீயும் என்னோட ஜிம்மில் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்குள்ள. அந்த டே வரும்போது மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மோட ஃபோன் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரி நான் அதே மாதிரி பண்ணுறேன், கொஞ்சம் டைம் போட்டு சொல்கிறாங்க. சரி ஜிம்னும் பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிற ஜங்கா சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு நம்ம நம்ம பேண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்புறம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் முடியும் இந்த உலகத்துக்கு முன்னாடியே உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ணிப்போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் ஜங்கா சொல்கிறாங்க. இல்லை யார் ஏற்றுக்கிட்டாலும் நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, ஓகேவா? அதை புரியுற விதமாக எல்லாருக்கும் கூட மேரேஜ் பண்ணிப்பேன், அதுக்காக கொஞ்சம் டைம் போட்டு சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. பார்க்குறேன் அப்படி ஜிம் ஜம்கே பார்த்துருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் போய்ட்டு ஜங்கோட சீஸில் கிஸ் பண்ணிட்டு லவ் ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் அப்படின்றாரு பேச வந்து கப் பண்ணிட்டு அப்படின்னு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ஜங்க் ஜிம் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு கிஸ் வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் ரொம்ப ஹேப் பார்க்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. திரும்பவும் சொல்லி கேட்குறாங்க. ஐ லவ் யூடா மை டியர் ஒய்ஃப் ஜிமின் அப்படி ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜங்கத்தை பார்க்குறாங்க. இனிமேல் என்னோட தள்ளி போகாத, யார் என்ன சொல்லி என்னோட தள்ளி போகாத சொல்கிறாங்க. நான் தள்ளி போக மாட்டேன் ஜங்கா, சாரி சொல்கிறாங்க. அங்கே பாரு, யார் என்ன சொல்கிறதாலும் நம்ம நினைக்காத, ஓகேவா? நீ எனக்கு, நான் உனக்கு, ஓகேவா? நான் உன்னோட ஜங்காடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கா, என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. இந்த 2 வீக்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா? பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஓகேவா? ஜெயகோபியாங்க எல்லாத்திட்ட சொன்னாங்க. நீ எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுற, என்னோட மேரேஜை பற்றி சொன்னது எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னதுக்கு? ஆமாம் அப்படின்னா சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஓகேவா? நம்ம மேரேஜ் ஆகிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஹாப்பியாக இருப்போம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜம்கா மிஸ் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ, இனிமேல் யாரும் இப்படி நான் அப்படி நினைப்பேன், அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க அப்படி நினைப்பாங்க சொல்லிட்டு என்னோட தள்ளி போக ட்ரை பண்ணாத சொல்கிறாங்க. சாரி ஜங்கா, இனிமேல் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் ஜங்கு பேக் டு நார்மல் வந்துட்டாங்க. எப்படின்னா அவங்க முன்னாடி எப்படி பெட்டையில் இருந்துட்டு ரொம்ப ஒன்றா சுற்றுவாங்க இல்லையா ஸ்டேஜில், அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் ஒன்றா ஸ்டேஜில் இருக்கிறதில்ல. அதுக்கு ரீசன் என்ன, சரி வேண்டாம் நம்ம கம்பெனி வந்து அஃபோர்ட் ஆகிடக்கூடாது, கம்பெனி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இவங்க மேலே. அந்த ரீசன் இல்லை, கம்பெனியில் மட்டும் அந்த ஸ்டேஜில் மட்டும் எப்பவும் போல நார்மலாக இருக்காங்க. ஆனால் பேக் ஸ்டேஜில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி எப்போதும் ஒன்றாவே இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க போய் அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. ஜங்க் தான் ஜிம்மில் டைம் கிடைக்கிறப்ப வெளில கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஜிம்மின் ஜங்க் தான் வந்துட்டு ரேட் இருக்காங்க. ஜெவ பார்க்குற என்னடா போகிற சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க தெரியல, வெளில போக சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே சார் சேஃபாக போக சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் ஜங்கும் வெளியே தான் போகிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. எங்கே ஜங்காக போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒன் டே நம்ம ஜிம்மின் சொல்லியிருப்பாங்க. அவங்க பேண்ட் மெம்பர்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் கூட டேட் பண்ணணும் ஆசை, அதுவும் கேண்டில் டின்னர் போகணும் ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் சொல்லும்போது கூட ஜம்கா பார்த்து சொல்லியிருப்பாரு. அப்போ ஜம்கா வந்து பேச கண்டுக்க மாட்டாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் யாரை சொல்கிறாரு அவர் புரிஞ்சிருக்கும். அந்த ரீசனால் தான் பிடிச்ச மெம்பர்ஸ் தான் சொல்லியிருப்பாரு, தவிர லவ் பண்ணுற பசங்க கூட சொல்லிக்க மாட்டாரு. அதுக்காக ஜிம்மில் பண்ணுறாங்க. ஜம்கா பண்ணுறாங்கன்னா என்னோட ஒய்ஃப் ஆசைப்படுறது நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பெரிய ஹோட்டல். அதுவும் அங்கே யார் அந்த ஹோட்டலில் அன்றைக்கி டேக்கு அவர் மட்டும் புக் பண்ணியிருக்காரு, வேறு யாரும் அதுக்குள்ளே வரக்கூடாது சொல்லிட்டு. நம்ம ஏன்னா இது வந்துட்டு டேமில் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், பட் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு கொடுத்தா தானே அந்த கேண்டில் டின்னர் மாதிரி இருக்கும் சொல்லிட்டு பேங்க் விட்டாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஜிம்மினை மட்டும் கூட்டிகிட்டு அந்த பெரிய ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. 2 பேர் மாஸ்க் கூட தான் போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ அழகாக டெக்கரேட் இருக்குது. ஜங்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு கேண்டில் டின்னர் தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோ பேர் போனது வெல்கம் பண்ணுறாங்க, ரோஸ் கொடுத்து வாங்க சார் சொல்கிறாங்க. அங்கே கூட எல்லாருக்கும் தெரியும். இவரை முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து இது மாதிரி ஐடியில் 2 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு அதில் ப்ரைவேட்டாக வந்துட்டு சில பேர் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக வராங்க. வந்துட்டு உட்காராங்க. நம்ம ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு ஜிம் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஜாங்க கொடுத்துட்டு மாட்டாங்க, ஜிம்மில் கூட கொடுத்துருக்காங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா ஜம்கா அரேஞ்ச் பண்ணது இல்லையா, ஜிம் வாங்கிக்கிறாங்க. பார்க்குறாங்க ரொம்ப அழகாக ரோஸ். ஜங்கா இது நீ சொல்கிறாங்க, நான் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜம்கா சொல்லி பார்க்குறாங்க. அந்த ரோஸ் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. நான் அங்கே இருக்கேன் ரோஸை கிஸ் பண்ணுறேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் போய்ட்டு ஜங்கோட சீக்கிரம் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஐயோ உங்கள் கேமராவில் எதுவும் சொல்கிறாங்க. இல்லையா சொல்கிறாங்க, உங்களை சொல்கிறாங்க. இப்போ அங்கே அப்படியே இந்த டேபிள் அழகாக அரேஞ்சிட்டு இருக்குது. வெறும் கேண்டில்ஸாக வச்சுருக்காங்க. டின்னர் அழகாக இருக்குது. 2 ஒயின் அப்படிலாம் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது நம்மளுக்கா சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நீ ஆசைப்படுறது எல்லாமே உன் லைஃப்பில் ஒவ்வொன்றா பண்ணுவோம் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது எப்படி ஜங்கு ஞாபகம் இருக்கு சொல்கிறாங்க. நீ என்ன ஸ்டார்டிங்கில் இருந்தது எதெல்லாம் ஆசைப்பட்டிருக்க, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்னெல்லாம் சொல்லி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஓகேவா? ஒரு ஹஸ்பண்டாக உனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபைன் ஜங்க் ஜிம் அந்த கேண்டிடேட் டின்னர் தான் ரொம்ப அழகாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே, நான் உனக்கு இவ்வளோ அழகாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன தர சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்டாலும் தர சொல்கிறாங்க. என்ன கேட்டால் தெரியும் சொல்கிறாங்க. சரிட்டு
ஜம்ப் பார்க்குறாங்க. இங்கே ஒரு சூட் ரூம் இருக்குது, அங்கே போகலாமா சொல்கிறாங்க. சூட் ரூமா சொல்கிறாங்க. இந்த ஒன் டேக்கு இந்த ஹோட்டல்லே வாங்கியிருக்கேன், நம்ம அங்கே போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. வரவே வர மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்க் 2 பேர் போகிறாங்க. போயிட்டு ஜங்க் பார்த்தா அந்த ரூம் பார்த்தா ஃபுல்லாக வெட்டிங் நைட்டாக ரெடியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இது சொல்கிறாங்க. ஆமாம், இது வெட்டிங் நைட்டுக்காக ரெடியாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நமக்கு வெட்டிங் நைட்லேயே சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வெட்டிங் நைட்டை மாற்றுவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. அங்கே பாரு, ஒரு வாரத்துக்கு ஒன்றும் 1 வீக்குக்கு கான்செப்ட் இல்லை, ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா அது சொல்கிறாங்க. அங்கே பாரு, நான் ஹேண்டில் பண்ணுவேன், என்ன நீ ஹேண்டில் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. ஏன் நான் பண்ண மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. அப்படியா சாருக்கு தைரியம் இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டில் தான் அப்படி ஜங்க் அனுப்புறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் அனுப்புறாங்க. ஜிம்மில் க்ளீன் பண்ணுறாங்க. ஜங்கா என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். ஜங்க் அனுப்புறாங்க. அப்படியே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா 2 ரிங் இருக்குது. இதை சொல்கிறாங்க. அங்கே பாரு, 1 டே மேரேஜ் பண்ணிப்போம், எல்லாருக்கும் முடியும், ஓகேவா, அதுக்கு டைம் இருக்குது. இப்போது என்னோடய ஜிம்முக்காக என்னோடய ஒய்ஃபுக்காக கொடுக்குற சின்ன கிஃப்ட்டு, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறோம், நீங்கள் நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ போட்டு ரிங்கை நான் ஸ்டில் இப்போ வரைக்கும் ரிமூவ் பண்ணல, ஓகே வச்சிருக்கேன், இன்னொரு ரிங் கூட எனக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா அப்படின்னா சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃப்காக இப்போ நான் போடுறேன், ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வில் மட்டுமே, ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை அக்செப்ட் பண்ணி போல சொல்கிறாங்க. ஜம்கான ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை இப்போ இந்த டைம் இந்த நைட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் என்ன பண்ணாங்க. ஜம்ப் என்ன பண்ணாங்கன்னா எந்திரிச்சு அந்த ரிங்கை ஜிம்மு போட்டு விட்றாங்க. இப்போ ஜிம்மு அந்த கையில் இன்னொரு ரிங் எடுத்து ஜம்ப் போட்டுவிட்டாங்க. 2 பேரும் அப்படி இதை ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அவனை பார்க்க எனக்கு மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ இன்னும் ஜங்கா இவ்வளோ ஹார்டாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு ஷர்ட்டை ரிமூவ் பண்ண இன்னும் ஹார்டாக இருக்காரு. ஜிம்முக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நீ ஹேண்டில் பண்ண, என் லவ் பண்ண தெரியுது, அப்போ ஹேண்டில் பண்ண தெரியாது சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் தெரியாது சொல்கிறாங்க. ஜிம் நான் ஜம்ப் அப்படியே எடுத்துட்டு அங்கே லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜம்ப் ஜிம் அவ்வளோ டீப்பாக கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு எப்போ ஒரு வீட்டுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் வரமாட்டேன், நீ மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ தேவராங்க ஹேங் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஜங்குக்கு நைட்டு வரமாட்டாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஹேங்க எதனா சொல்லி மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போது நான் இந்த பக்கம் பார்த்தா ஜங்கா ஜிம் தான் பார்க்குறாங்க. ஜங்கா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜங்கா போதும் ஜங்கா சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்லி ஜங்கு அவன் ஸ்டாப் பண்ணாமல் ரொம்ப கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. ஜங்கு கூட அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. ஜங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான், அவ்வளோ லவ்வோட ஒரு மாதிரி ரொம்ப அழகாக அவங்களுக்குள்ள அவ்வளோ அழகான செக்ஷன் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர்லி மேரிங் பார்க்குறாங்க. ஜிம் க்யூட்டாக ஜங்கு படம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு என்ன பண்ணாங்கன்னா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் எந்திரிச்சு சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. லைவ் பண்ணுமோ சொல்லி கேட்குறாங்க. நோ சொல்கிறாங்க. பண்ண சொல்கிறாங்க. நோ ஜங்கா நான் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி ஜங்கோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஜங்கோட நெக்லேயுமே ஹிக்கிஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஜிம்மி கொடுத்தது, ஏன்னா ஜங்க் கேட்டு வாங்கியிருப்பாரு. இந்த பக்கம் ஜிம்மி மேலே அவ்வளோ ஹிக்கிஸ் இருக்குது. ஜிம்மில் அப்படி பிடிச்சிட்டு வந்து மிரரில் பார்க்குறாரு. பார்த்தா அப்படி இருக்குது ஜங்கா. இப்படியே நம்ம டேமுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ட்ரெஸ் சொல்கிறாங்க. இதே போவாங்க நீங்கள் சொல்கிறாங்க. அதான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டா சொல்கிறாங்க. பார்த்தா 2 பேர் டேட்டு வச்ச ஷர்ட் தான் போட்டிருக்காங்க, டிஷர்ட் தான் போகிறாங்க. ஜங்கு பார்த்து அப்படியே ஓப்பன் ஷர்ட் போட்டிருக்காரு. ஜிம் பார்த்து டேட்டு ஷர்ட் ஒரு டிஷர்ட்டு அது மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு. பார்க்க செம்ம கிட்ட இருக்காரு. போலமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னாச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு அப்படி தூக்குறாரு. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. வீட்டு பாமா சொல்லிட்டு தூக்குறாரு. தூக்கிட்டு வந்து அப்படியே காரில் உட்காருக்குறாங்க. ஜங்கு ஜிம் நினச்சிருக்க மாட்டாங்க. ஜங்கு இவ்வளோ அப்படியே இருப்பாரு சொல்லிட்டு ஜங்கா நீ என்ன சொல்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். இங்கே வா சொல்லிட்டு தூக்கி அப்படியே காரில் கூட லேப்பில் உட்காருக்குறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் ஹாஸ்டல் கேட்குறாங்க. ஜங்கா ஒரு மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. ஐயோ நான் தானே சொல்கிறாங்க. உனக்கு ஃபுல்லாக எடுத்துட்டேன், அது நீ ஒய்ஃப் ஆகிட்டேன். அப்புறம் நான் கேட்குறேங்க்கா. அதில் ஜங்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒன்று சொல்லிச்சாங்க. நீ டேமில் அது மாதிரி இருந்தால் எதுவும் ஷை ஆகிடும் சொல்லிட்டு தான் நான் எங்கே கூப்பிட்டு வந்தேன். ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி டைட்டாக கொடுக்குறாங்க. ஜங்கு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. டைட்டாக இருக்கா தூங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் ஜங்கோட ஷோல்டர் அவ்வளோ அழகாக ஹெட்டை சாச்சிட்டு தூங்கிட்டே வந்துருக்காங்க. ஃபைனல் டேமுக்கு வந்துடுறாங்க. ஜிம் ஜங்கு எடுத்து போடுவாங்க. ஜிம் அப்படி மெதுவாக நடந்து வராரு. தூக்கு வாசல் இருக்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. சென்டர் மெதுவாக நடந்து வராங்க. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க. எங்கன்னா போனீங்க சொல்கிறாங்க. ஏன்னா நைட்டு 2 பேர் எங்கே போய் டான்ஸ் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மில் ஒரு நடந்து வராங்க சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. அதுவும் இல்லை ஹேங் சொல்கிறாங்க. ஏன்டா ஜிம்மில் இடிச்சுக்கிட்டே சரி கேட்குறாங்க. ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க. சரி பார்த்து நடக்கக்கூட சொல்லி இவங்களும் பார்க்குறாங்க. இவங்க யாரும் இப்படி நினைக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தான் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுற ஜிம்மில் பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. அம்மளை சொல்கிறாங்க. சரி டவுல் வராது. இப்போ நம்ம ஜிம்மிட்ட நெக்கு ஃபுல்லாக கொஞ்சம் ஜிம் ஷர்ட் போட்டுக்கோங்க. நல்லா பார்க்குறாங்க. ஏன்டா வெயில் பட்டையை கலப்பு என்னடா எப்படி போட்டுருக்கா சொல்லி கேட்குறாங்க. உள்ள ஏங்க எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. வினோதமான பையன்டா நீ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் அப்படியே எல்லாம் உள்ள வராங்க. சரி வாங்க சொல்லிட்டு எனக்கு ப்ராக்டிஸ் எதுவும் சொல்கிறாங்க. இல்லை 1 வீக்கு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. சரி எல்லாம் ஜாலியாக சரி வெளில போகும்போது சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு எல்லோரும் வெளில போய்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால் இவங்க எல்லோரும் போகிறாங்க. நம்ம ஜிம் ஜங்கு தவிர எல்லோரும் போகிறாங்க.
ஜிம் தான் டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் பக்கத்துல படுத்துக்கிறாங்க ஒரே ரூமில். ஏன்னா மற்றவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் எங்கே இருக்காங்க. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம் ஜங்க் கூட கான்செப்ட் தான் நடந்திருக்காரு. இவங்க எல்லாருக்கான கான்செப்ட் தான் ரொம்ப பெருசாக போயிட்டு கான்செப்ட். ஏன்னா இப்போ இவங்க வந்து ரொம்ப ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்படி ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்க் கேட்குறாங்க. சொல்லவா சொல்கிறாங்க வேணா ஜங்க் கையில் 1 இயர் சொல்கிறாங்க. 1 இயர் அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்கா சொல்லிட்டு ஜிம்மில் ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் சொல்லியிருப்பாங்க. இப்போ 1 இயர் ஆஃப்டர்னால ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்க் காசு சொல்கிறாங்க. பாஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. பாஸ் இருக்குது கூப்பிட்றாங்க. சொல்லிட்டு ஜிம்மு கிட்ட போகிறாங்க. இந்த என் ஷர்ட்டை போட சொல்கிறாங்க. எதுக்கு ஜங்கா சொல்கிற போட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்கா ஷர்ட்டை போட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஜிம் எங்கே இருக்காங்கன்னா இவங்க பேரண்ட்ஸ் கேன்சர் போயிருக்காங்க. அங்கே தான் ஒரு ஹோட்டல் ரூமில் நம்ம ஜங்க் இருக்காங்க. ஜிம் ஜங்க் இருக்காங்க. ஜங்குக்கு லைவ் பண்ணிட்டுருக்காரு. எல்லாம் பார்க்குறாங்கக்கா. ஜங்குக்கா லைவ் வந்துருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்க சாங் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஜிம்மில் வராங்க. ஜங்கா சவுண்டை கம்மி பண்ண சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஜங்கா தூங்க முடியல சவுண்டை கம்மி பண்ணி வையே சொல்கிறாங்க. அவ்வளோ வைக்க முடியல. ஜங்கு தான் அதிகம் வைக்கிறாங்க. ஜங்கா யார் இருக்கா பக்கத்தில் சொல்கிறாங்க. அது ஆசை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினா சொல்லி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஹேங்னு சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜங்க் அப்படியே அவர் கண்டுக்காம ஜிமின் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் என்ன பண்ணுறாங்க. அவர் டர்ன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா ஜிமின் க்யூட்டாக அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போலாம் ஒரு பெரிய ஒரு டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரு. ஜிம்மில் ட்ரெஸ்லாம் அங்கே கிடக்குது ரூமில். ஜங்க் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம்மில் போய் பாவம் உட்காந்துருக்காரு. என்னாச்சு அங்கே என்ன ஜிம்மிலே ஒரு மாதிரி உட்காந்து சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவா நான் திட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. திட்டேன் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா பார்க்குறாங்க. ஜங்க் எதுக்கு நீங்கள் திட்டுங்க ஜிம்மில் சொல்கிறாங்க. அவரு கூட ஹேங் சொல்கிறாங்க. ஜங்க் கண்டுக்க மாட்டாங்க. அவர் பாட்டு பார்த்துருக்காரு. ஜிம்மில் அப்படியே கிட்டே வராங்க. ஜங்க் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜங்க் என்ன பண்ணா ஜிம்மில் ஹேண்ட் அப்படியே ஹிப்பில் ஹேண்ட் வைக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி சில பேர்லாம் ஒரு கற்றுட்டு இருக்காங்க. சில பேர் அப்படியே கஷ்டம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ஜிம்மில் ஜிம் ஜங்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. இது பார்க்குற எல்லாரும் போய் கேப்சர் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து ஒரு மாதிரி அழகாக எடிட்லாம் பண்ணுறாங்க. இங்கே ஜிம்னா இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜின் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க பாரு அங்கே அந்த ஜங்க் ஏதோ பண்ணுறேன் போய் பாருடா சொல்கிறாங்க. சில போய் பார்க்குறேன் சொல்ல அவர் போயிட்டு பார்க்க போகிறாரு சார்டா. ஓகே இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டை போடுறேன். நான் போயிட்டு வா. ஓகே பாய் டேக் கேட்டா.